தங்களுடைய மதம், தங்களுடைய கலாச்சார அடையாளத்தின் அடிப்படையில் அந்த சீருடை ஏன் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று சொல்லுகின்ற நோக்கத்துக்கு முரணாக இல்லாவிட்டால் பாவிக்கலாம். ஏதோ அவர்களுக்கு திணிக்கப்பட்டது போன்று உறுதியாக தெரிகிறது. நீங்கள் இந்த பிரச்சனை வந்த மறுநாளே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், இது பகவத்கீதையோ குர்ஆனோ கிடையாது, உடனடியாக அதனை மாற்றுங்கள். உண்மையிலே சட்டத்தரணி அவர்கள் சொல்வதை போன்று இதற்கு பின்னால் அரசியல் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? சிலது போனது காரணமாக அரசாங்க குற்றச்சாட்டு விரும்புகிறேன். நியாயமான முறையில் மனசாட்சியோடு சொல்கிறேன், அதை செய்திருக்க வேண்டும். செய்ய தவறி விட்டார்கள். இந்த ஆளத் தெரியாத முட்டாள்தனமான அமைச்சர்கள், அரைகுறை முஸ்லீம் மலையக ஈழத்தமிழ் எம்பிக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர் அரசாங்கத்தின் அதிகார வரம்புக்கு பக்கத்துக்கு கூட போவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய முஸ்லிம் எம்பிக்கள் அவர்கள் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும் போதே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு நஜ்ஜாஷி மன்னரை போன்று அல்லது ஒரு பெரிய இஸ்லாமிய ஹலீஃபாவை போன்று நினைத்து கொண்டு இதனை பேசக்கூடாது, கடந்த காலத்தில் இப்படி இருந்தது, கடந்த காலத்தில் இப்படி, இப்படியே அவர்கள் வாயடைத்து விடுகிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேஷம் கலைந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுடைய உரை முஸ்லிம் சமூகம் எதிர்பார்க்கவில்லை, அப்படி ஒரு உரையை. ஆனால் ஒரு பக்கத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அவரை கிழக்கு மாகாணத்திலே முதலமைச்சராக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருப்பதாகவும் சமூக வலைத்தளங்கள் சொல்கிறது. இவர்கள் இந்த விசமியலுக்கு ஒரு ஐடியா இருக்கின்றது, எங்களையும் குழப்ப வேண்டும். வின் வின் சிச்சுவேஷன். சேர்ந்து போனால் தமிழ் வாக்கு அவருக்கு இல்லை, பிரிந்து போனால் இந்த சமத்துவம் உடைய வேண்டும். எனவே சாணக்கியன் ஓட்ஸுக்காக வேண்டிதான் பேசினார். எல்லாரும் அப்படித்தான். அரசியல் அதிகாரம் இல்லாட்டி யாருமே எங்க கிடையாது. அவருடைய இன ரீதியான விடயங்களை ஏதோ ஒரு வகையிலே முஸ்லிம்கள் நாங்களும் அப்படித்தான் செய்ய வேண்டும். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷார்ட் நியூஸ் வழங்கும் ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலே மிக பிரதானமான பேசு பொருளாக மாறியிருப்பது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை விவகாரம். இந்த விவகாரம் தொடர்பில் தான் இன்றும் கூட பாராளுமன்றத்திலே காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. இன்றும் கூட நாங்கள் இந்த விடயத்திலே நடுநிலையிலே நின்று எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டு இரண்டு சமூகங்களும் ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதை கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த பிரச்சனையுடைய ஆரம்பம் எங்கு, இதனை அரசாங்கம் எந்த திசையை நோக்கி நகர்த்தி கொண்டு செல்கிறது என்பவற்றையெல்லாம் நாங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களிலே இரு தரப்பினரும் இரு சமூகங்களும் தங்களுடைய கருத்துக்களை வாரி 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 சமூக வலைத்தளங்களிலே கொட்டுவதால் இப்போது இரு தரப்பினருக்கிடையில் மிகப்பெரிய வெறுப்புணர்வை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இவற்றை நாங்கள் நீக்க வேண்டும். நாங்கள் இரண்டு சமூகங்களும் சந்தோஷமாக எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இரண்டு சமூகங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். என்னுடைய வலப்புறத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் இருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். என்னுடைய இடப்புறத்திலே உன் அனைவருக்கும் ரொம்பவே பரிச்சயமான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கௌரவ தலைவர் மனோ கணேசன் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க. ஒரு முக்கியமான தலைப்பிலே நாங்கள் இன்றைய நாளிலே பேச போகின்றோம். குறிப்பாக இன்று சுகாதார அமைச்சரின் பதில் பல அமைச்சர்கள் பேசியிருந்தார்கள். சுகாதார அமைச்சர் தொடர்ந்தும் அவர் சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் சுற்று நிருபத்தின் அடிப்படையிலே செயற்பட்டிருக்கணும், இந்த அடிப்படையில் தான் நமக்கு செல்ல முடியும், சுற்று நிருபத்தை மாற்ற முடியாது என்ற விடயத்தை தான் அவர் மாறி மாறி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். ஆனால் பேசக்கூடிய எல்லா அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது எம்பிக்களாக இருக்கட்டும் அனைவரும் சொல்லக்கூடிய விடயம்தான், இல்லை நீங்கள் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை, விரைவாக இதனை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே தான் அனைவருடைய கருத்தும் இருந்தது. குறிப்பாக தமிழ் எம்பிக்களும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக நான் பார்க்கவில்லை. எப்படி பார்க்கிறீர்கள் அரசாங்கத்தின் இந்த நகர்வுகளை? இல்லை, அது நேரடியாக எங்களிடம் பேசும் பொழுதும் கூட ஏற்கனவே அந்த கல்முனை வடக்கில் இந்த ஊழியர்கள் போன பொழுது அவர்களை வேலை செய்யாமல் நிப்பாட்டியதை நியாயப்படுத்துவதில் மிகவும் தீவிரமாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது. அப்படியாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கிறது. இல்லை, நான் அதை சொல்ல வரவில்லை. நான் ஃபேக்ட்ஸை மாத்திரம் தான் சொல்லலாம். அதில் வருகின்ற ஏன் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும், நீங்களும் தீர்மானிக்க வேண்டும். இதை கொஞ்சம் இண்டிபெண்டாக நீங்கள் அதை பார்க்கணும். பாருங்க, நான் ஒற்றி வைக்கும் கேள்வி கேட்டது அடிப்பு போன வியாழக்கிழமை. இந்த பிரச்சனை அப்படி முத்திரிக்கவில்லை. அங்கே இருந்த பிரச்சனை சுற்று அறிக்கையில் அந்த சீருடை என்பது எப்படி இருக்கின்றது என்று எல்லாருக்கும் தெரியும். அது எந்த ஒரு முஸ்லிம் தாதியோ அல்லது கனிஷ்ட சுகாதார ஊழியரோ
அவர்கள் குறைஞ்சபட்சம் தங்களுடைய கால்களையும் தலைகளையும் மூடித்தான் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறார்கள். அது சொல்லுவார்கள், சில சட்டங்களை சட்டம் அல்ல, அது சுற்றறிக்கை, சர்க்குலர். இன்னும் ரொம்ப பிடிச்ச கதை உண்டு. எங்களோட தலைவர் சொன்னார், எங்களோட மனோகணேசன் தலைவர், இது பகவத்கீதையும் இல்லை, குர்ஆனும் இல்லை. ஏனென்றால் அது சும்மா சாதாரண விடயமாக நினைக்க வேணாம். நாங்கள் சட்ட ரீதியான அதை கதைக்க போனால் மக்களுக்கு வழங்க மாட்டோம். நான் சொல்லுவேன், ஆக மேல் இருக்கிறது லோ, சட்டம், பாராளுமன்றம் போட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை பாராளுமன்றம் அங்கீகரிக்க வேண்டும். சர்க்குலருங்கிறது பாராளுமன்றம் எம்பிக்கு ஒன்று சம்பந்தமும் கிடையாது. கீழ் மட்டத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக செய்கிறது. செக்ரட்டரி இல்லை, டைரக்டர் ஜெனரலுக்கே கொடுக்கலும் சர்க்குலர். இன்னைக்கு ஒரு சர்க்குலர் கொடுத்து நாளைக்கு ஒரு சர்க்குலரை கொடுக்கலாம். இதை நான் எவ்வளவு சொன்னாலும் ஒரு வசனத்தில் சொல்லிவிட்டார் பாருங்கள். இவ்வளவு காலமும் சர்க்குலர் என்பதை முரணாக செயல்படுவது பாரியொரு குற்றமாக கருதப்படுவதில்லை. ஒரு சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கிறது யூனிஃபார்மை பற்றி. ஏறத்தால் இந்த சர்க்குலர் 19ஆம் ஆண்டுக்கு முந்தைய பழைய சர்க்குலர், 10 வருஷத்துக்கு மேற்பட்ட இருக்கின்ற சர்க்குலர். இருக்கத்தக்கத்தான் முஸ்லிம் இந்த தாதிமார்கள், கனிஷ்ட சுகாதார ஊழியர்கள் எல்லாம் இந்த ஆடை அணிந்திருந்தார்கள். யாரும் இதை பற்றி பேசவில்லை. ஆனால் தேவை ஏற்படும் பொழுது, அதாவது ஒரு மனதில் வேணுமென்றே ஒரு பொறாமை அல்லது ஒரு இனவாத ரீதியாக பார்ப்பவர்கள் அதை பாவித்துக் கொள்ளலாம். ஆகவே இதை ஏன் இங்கே கல்முனை வடக்கு நடந்தது? அதே தினம் கல்முனை தெற்கு, அஷ்ரஃப் ஹாஸ்பிட்டல், மட்டக்களப்பு, எல்லா இடத்திலும் ஊழியர்கள் இதே உடுப்போட தான் போயிருந்தார். அவர்கள் ஏன் இவர்களுக்கு மட்டும் கண்ணில் குத்தியது? இதை அறிய வேண்டிய கடமை யாருடையது? அரசாங்கம். இதை பற்றி கேள்வி கேட்டு நான் கேட்டிருந்தேன், இது சம்பந்தமாக இந்த நடவடிக்கை எடுத்தவர் யார் என்று கண்டுபிடிங்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக தெரிந்திருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் அங்கே ஒரு இன ரீதியான ஒரு டென்ஷன் வரும் என்று சொல்லி இவர்களை தற்காலிகமாக இங்கே போடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அணுகுமுறை அடிப்படை பிழை. ஏன் இதை இவர்கள் செய்கிறார்கள் என்ற கேள்வியை உண்மையாக நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் நேரடியாக அமைச்சரிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். 2 விஷயம் தான் அழகா, நான் இவரைத்தான் பிரிண்ட் பண்ணிவிட்டேன். சர்க்குலர் இதான் சட்டம் என்றால் ஒரு இடத்துலையும் வேலை செய்ய முடியாது. இது அந்த சர்க்குலர் இருக்கத்தக்க எக்ஸெப்ஷன் டு த சர்க்குலர், ஒரு விதிவிலக்கு. என்ன ஒரு விதிவிலக்கு ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா அது என்ன? கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் மட்டும் விதிவிலக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. மட்டக்களப்பில் ஓகே, களுவாஞ்சிக்குடியில் ஓகே, யாழ்ப்பாணத்தில் ஓகே, ஏன் இங்கே? அப்படி என்றால் அங்கே யாரும் விஷமத்தனமான ஒருவர் இருக்கின்றார். அவரை ஏன் இந்த அரசாங்கம் பாதுகாக்கிறது? முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, ரைட், இந்த சர்க்குலரை ஒரு தன்னுடைய புடியில் வைத்துக் கொண்டு தனக்கு விருப்பமில்லாத சமூகத்தை சேர்ந்த வருவதை தடுப்பதற்கு பாய்ப்பார் என்றால் அந்த சர்க்கிள் இருக்கக்கூடாது. ஒன்று அரசாங்கம் சொல்லணும், சர்க்கிள் இருக்காமல் இருக்கட்டும், இவர்களை விடுங்கள் என்று சொல்கின்ற தைரியம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை, சரி சர்க்கிளை படி தான் சட்டப்படி போவீங்களா, சர்க்கிளே மாற்ற வேண்டும். இதுக்கு நிரந்தர தீர்வான். அவர்கள் மாறி கேட்க போகிறார்கள். இவ்வளவு காலம் நீங்கள் இருந்தீர்கள், உங்களுடைய கட்சி இருந்தது, இவங்களுடைய கட்சி இருந்தது, என்ன செய்தீர்கள்? பிரச்சனை வரவில்லையே. ஆகவே என்னுடைய பார்வையில் நான் பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட்லையும் முஸ்லிமுடைய வசனத்தை பாவிக்கவில்லை. தங்களுடைய மதம், தங்களுடைய கலாச்சார அடையாளத்தின் அடிப்படையில் அந்த சீருடை ஏன் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று சொல்லுகின்ற நோக்கத்துக்கு முரணாக இல்லாவிட்டால் பாவிக்கலாம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் முழு பொறுப்பும் இந்த அரசாங்கம், இந்த அமைச்சு, இது அரசாங்க அளவுக்கும் போக தேவையில்லை. அமைச்சர், செயலாளருக்கு அங்கே இருக்கின்ற செயலாளர் நினைக்கும் பொழுது பயமா இருக்கு. இதைத்தான் என்னுடைய முதலாவது ஆரம்ப. நீங்கள் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி என்பதால் இன்னும் ஒரு சுருக்கமான வினாவை தொடுக்கின்றனர். 2022ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 30ஆம் தேதி தான் இந்த சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சிலர் சொல்கிறார்கள், இந்த சுற்றுநிருபம் அடிப்படையிலேயே இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அங்கீகாரமற்ற ஒரு சுற்றுநிருபம். காரணம், அரசியல் அமைப்பின்படி ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய மத கலாச்சார அடிப்படையிலே ஆடை அணியலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அதனை மீறி இப்படியான ஒரு இதுக்கு விளக்கம் சொன்னால் 3 நிமிஷம் போகும். என்றால் உங்களோட கேள்வியில் துவங்கியிருக்கின்ற விடயம் பிழை. இதை பற்றி மக்கள் விளங்கியிருக்கிறது பிழை. சீருடை என்பது யூனிஃபார்ம், ட்ரெஸ் கோட் என்பது எந்த அரசாங்க உத்தியோகத்தர்களும் தனக்கு ஒரு உத்தியோகத்தராக போகும் பொழுது கட்ட கலெக்ஷன் அடிச்சுட்டு போறியா, ஜங்கி அடிச்சுட்டு போறியா, இட்ஸ் ட்ரெஸ் கோட். எனக்கு தமிழ் வசனம் வருவதில்லை. எப்படி உடுத்துக்கொள்ள வேண்டும், யூனிஃபார்ம் இல்லை. நீதிமன்றத்துக்கு லாயர் போகும் பொழுது யூனிஃபார்ம் இருக்கின்றது. ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் போகிறதுக்கு யூனிஃபார்ம் இருக்குதா? இல்லை. நர்ஸுக்கு யூனிஃபார்ம் இருக்குது, மிட்வைஃபுக்கு யூனிஃபார்ம் இருக்குது. சரியா?
போலீஸுக்கு யூனிஃபார்ம் இருக்குது. யூனிஃபார்மும் ட்ரெஸ் கோடும் டிஃப்ரெண்ட். 19ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சுற்றறிக்கை பொது நிர்வாக அமைச்சரினால் பொது நிர்வாக பப்ளிக் ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள் ட்ரெஸ் கோட், அதாவது யூனிஃபார்மை பற்றி பேசவில்லை, எப்படி போக வேண்டும். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் பெரிய ஒரு இடத்தில் ஷார்ட்ஸ் அடிச்சுட்டு போகலாம், கன்வென்ஸ் ஷூஸை போட்டுக்கொண்டு போகலாம். ஆனால் இலங்கையில் அப்படி போவது சரியல்ல என்று போட்டு ட்ரெஸ் கோடைத்தான் உங்களுடைய கலாச்சார அடிப்படையில் போடுங்கள்லாம் என்று சொல்லும் பொழுது இந்த உடரட்டை ஆக்கள் சரி அடிப்பை தொடங்கினாங்க, இதெல்லாம் தொடங்கினாங்க. இதை இன்டர்பிரிட்டேஷனில் நர்சஸுக்குரிய யூனிஃபார்முக்கும் பொருந்துமா இல்லையான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இங்கே 19ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சுற்றறிக்கையாக காரணம் அல்ல, யூனிஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கலாக இருக்குது, அதையும் மீற முடியாது. அந்த யூனிஃபார்மை உதாரணத்துக்கு லாயர்ஸ் என்று சொல்லும் பொழுது இந்த பிரச்சனை எப்போ தொடங்கியது? சித்தி லெப்பே முதலாவது நீதிமன்றத்தில் ஆஜராகும் பொழுது ஒரு முஸ்லீம் அட்வொகேட் தொப்பியுடன் போக முடியுமா? வெள்ளக்காரண்ட ட்ரெஸ் கோட் ஃபார் த லாயர்ஸுக்கு போட முடியாது. அவர் சொன்னார், நான் போடுவேன். போராட்டம் தொடங்கியது. கடைசியில் அதை அவர் வென்றெடுத்தார். அவருடைய கலாச்சார அடையாளத்தின் அடிப்படையில் தொப்பி போட்டுக்கொண்டு போராட்டம். அதற்கு சட்டங்கள் சர்க்குலர் தேவையில்லை. அது போன்று ஆனால் யூனிஃபார்ம் வரும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நாளைக்கு விமன் கான்ஸ்டபிள் எடுக்கிறாங்க, விப்பமே விமன் கான்ஸ்டபிளுக்கு சொல்லி விடுறாங்க ஷார்ட்டான ஃபக்தான் போட வேணும் என்று சொன்னால், ஒரு நான் நம்புகின்றேன் முஸ்லிம் பெண்மணி மாத்திரமல்ல, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தன்னை அடையாளப்படுத்தும் பெண்மணிகள் கூட அதுக்கு போக மாட்டார்கள். அவங்க லாங்ஸ் அல்லது நெடிய ஸ்கர்ட்டை எதிர்பார்ப்பார். அரசாங்கம் என்ன செய்ய வேணும் என்றால், மைனாரிட்டி கம்யூனிட்டி, முஸ்லிம் பெண்கள், தமிழ் பெண்கள், மலைய பெண்கள், இதுக்கு முன் வர முடியாதவர்களை இதற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ட்ரெஸ் கோடும் யூனிஃபார்மும் அவர்களுக்கும் பொருந்த வேண்டும். 22ஆம் ஆண்டு அளித்தது ட்ரெஸ் கோட்டில் தங்களுடைய கலாச்சார அடிப்படையில் போட வேண்டுங்கிற சொல்ற விஷயத்தை ஒழிய இந்த யூனிஃபார்ம் சம்பந்தமான சப்ஜெக்ட் அதில் கிடையாது. எல்லாரும் குழப்பி கொள்றாங்க. ஆனால் ட்ரெஸ் கோடுக்கு பெர்மிட் பண்ணினால் யூனிஃபார்மையும் பெர்மிட் பண்ணலாமே என்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் உண்மையாக 22ஆம் ஆண்டு அபலிஷனோ 19ஆம் ஆண்டு சர்க்குலரோ முக்கியம் அல்ல. ஒரு நர்ஸுக்கு கொடுக்கப்பட்ட யூனிஃபார்மை தங்களுடைய மதத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் ஏற்ப செய்யும் பொழுது அதில் அந்த யூனிஃபார்மின் குறிக்கோளுக்கு எந்தவித தடையும் இல்லாட்டி பாவிக்க முடியும். நான் ஒரு படத்தை காட்டி முடிக்கின்றேன். நான் படம் காட்டுபவன் தான். இங்க பாருங்க, இதை பாருங்க. இது என்னது? யாருக்கும் சொல்ல முடியுமா? இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிஃபார்ம், மிட்வைஃப் யூனிஃபார்ம், கீழே லாங்ஸ் எக்கன். அது மாத்திரமல்ல, இவர்கள் தலையை மூட வேண்டும். எங்களுடைய இதில் மிட்வைஃபுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சீருளைக்கு சமமாக தலையை மூடிவிட்டு ஒரு பீஸை அவர்கள் மார்பையும் மூடுவார்கள். ஆனால் நான் இதை சொல்ல வேண்டும், எனக்கு ஏசினாலும் பரவாயில்லை. நாங்கள் அதாவது இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. தங்களுடைய மார்பத்தை மூடும் பொழுது தாங்கள் செய்கின்ற தொழிலாகிய அந்த நர்ஸ் அசிஸ்டன்ட் அல்லது அசிஸ்டன்ட் ஹெல்த்துக்கு முரண் இல்லாமல் செய்ய வேண்டும். அதை எங்கள் அவர்களுடைய சொல்வார்கள், உங்களுடைய இந்த ஷால் ஆடிக்கொண்டிருந்தால் சர்ஜரிக்குள் எடுக்க மாட்டோம் என்றால் அது பாக்டீரியா பட்டு போகும். இங்கே இருக்கின்ற ப்ராப்ளம் மதம் அல்ல, சுகாதாரம். இப்போ உதாரணத்துக்கு ஈரான் ஃபுட்பால் பிளேயர்ஸ் டைட் எடுத்துக்கொண்டு இன்டர்நேஷனல் விளையாடினாங்களா இல்லையா? தாங்கள் விளையாடுகின்ற அந்த விளையாட்டுக்கு பேக்கியாக உடுத்துக்கொண்டு போனால் விளையாட முடியாது. தங்களுடைய மத கலாச்சாரத்தையும் காப்பாற்றிக் கொண்டு சர்வதேச மட்டத்தில் அவர்கள் யூனிஃபார்ம் போட்டார்கள் என்றால் என்ன பிரச்சனை இருக்கின்றது? நான் காட்டின அந்த போட்டோகிராஃபி அவர் சொல்லியிருக்க வேண்டும். இல்லை, நான் சொல்லுகின்றேன், இந்த யூனிஃபார்முடன் நீங்கள் சர்ஜரிக்கு வர முடியாத சில விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள். அவர்கள் மாறி சொல்கிறார், அது யூனிஃபார்ம்ல சொல்லவில்லை. உங்களுக்கு ஒருவருக்கு தேவைப்பட்டது ஒரு வடிகால், ஒரு காழ்ப்பு மனப்பான்மை. 19 பெண் முஸ்லீம் தாதிமார்கள் கல்முனை வடக்கில் போய் இருந்த அந்த ஃபோட்டோயை நான் காட்ட விரும்பவில்லை. எல்லா புள்ளியோட முகங்களும் தெரியும். திடீர்னு உள்ளுக்கு பார்த்தா நிரம்பி இருக்கு. அங்கே வைத்தியர்கள் வந்துவிட்டு, ஏன்னா கல்முனையில் இருக்கின்ற அந்த இன ரீதியான பிரச்சனை குறைஞ்சு போய் வடக்கு தமிழர்களுக்கு அஷ்ரப் ஹாஸ்பிட்டல் முஸ்லீம்ங்கிற பிரச்சனை முடிந்து விட்டது. அங்கேயும் முஸ்லீம்கள் போறார்கள், இங்கேயும் தமிழர் வாரார்கள். ஆனால் இது தமிழர்களுக்கான வைத்தியசாலை என்று ஒரு சில பேர் மனதில் வைத்துக் கொண்டவர்கள் போன உடனே இதை கண்டவுடன் அவருக்கு காட்புணர்ச்சி வந்துவிட்டது.
முடியாது. தேடி பார்த்தார் இந்த யூனிஃபார்ம் சர்க்குலரை, தேடி பார்த்து இவர்கள் யூனிஃபார்ம் சர்க்குலர் இவர்கள் விடக்கூடாது. அது சொன்னவர் யார் என்று அரசாங்கம், நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன், நாளைக்கும் கேட்பேன், என்னுடைய சகா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கேட்பார்கள், தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சு கொண்டால் தான் இதைக்கு பின்னணி யார் என்பதை எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதை எனக்கு கெஸ் பண்ண முடியாது. உண்மையிலே நிசாம் காரியப்பர் அவர்கள் சொல்வதை போன்று மிக திட்டவட்டமாக அவர் சொல்கிறார், இதற்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இருக்கின்றது, ஒரு பின்புலம் இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம் இந்த விவகாரத்திற்கு பின்னால் 2-3 தினங்களுக்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஸ்டாஃப்ஸுடைய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே பேசக்கூடிய எங்களுடைய சகோதரிகளுடைய கருத்துக்களை பார்த்தாலும் கூட ஏதோ அவர்களுக்கு திணிக்கப்பட்டது போன்று உறுதியாக தெரிகிறது. நீங்கள் இந்த பிரச்சனை வந்த மறுநாளே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், இது பகவத்கீதையோ குர்ஆனோ கிடையாது, உடனடியாக அதனை மாற்றுங்கள். உண்மையிலே சர்தார் அவர்கள் சொல்வதை போன்று இதற்கு பின்னால் அரசியல் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? நன்றி அப்துல் ரஹ்மான். இல்லை, நான் என்னை பொறுத்தவரையிலே இந்த ஒரு மாற்றம் என்பது நிகழ்ந்தே தீரும், மாற்றம் என்பது வந்தே தீரும் சொற்றொடரை தவிர சந்திரனுக்கும் சூரியன் கீழ் எல்லாம் மாறியே தீரும், தவிர்க்க முடியாது. எவ்ரிதிங் வில் சேஞ்ச், சப்ஜெக்ட் டு சேஞ்ச், மாறும். ஆகவே நான் இதை இவ்வளவு ஆழமான விஷயமாக இது மாறும் என்று நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதற்கு சலிப்பு வருகிறது எனக்கு. நாங்கள் பல ஆறுகளை, மலைகளை, பாலைவனங்களை, கட்பாறைகளை எல்லாம் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த நாட்டு இலங்கை 2 முறையிலே. இன்று நாங்கள் சுலபமாக ஒரு இலங்கை 2 அடையாளத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு பலப்படுத்தி கொண்டு அதுக்குள்ளே தனித்துவங்களையும் பாதுகாத்து கொண்டு முன்னகர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் பொழுது ஒருவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நாட்டிலே பிரபலமான இனங்கள் என்று சொல்லப்போனால் சிங்கள சகோதரர்கள், ஈழத்தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், இந்திய வம்சாவளி மலையக தமிழ் சகோதரர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிறு குழுக்களாக இனங்கள் இருக்கின்றன, பிரதான 4 இனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு அடுத்த பரஸ்பர சகோதர இனத்தின் கலாச்சார பண்பாட்டு விளிமயங்களை, வரலாற்றை, அபிலாஷைகளை எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் ஒரு பள்ளின பன்மத பன்மொழி நாட்டிலே வாழலாம்னு நினைக்கிறேன். அதற்கு நாங்கள் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு செயல்பட வேண்டும் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. உங்கள் கேள்வி என்னவென்றால் பின்னால் என்ன இருக்கிறது? எதுவுமே சும்மா எதுவும் நடக்காதே, சும்மா நடக்கும் ஏதாவது இல்லை, இதுக்காக ஒரு பின்னால் இருக்குது. ஆனால் அதை அந்த கல்முனை அந்த வைத்தியசாலையின் வடக்கு வைத்தியசாலையின் அத்தியட்சகர் அல்லது அங்கு அதிகாரிகள் அவர்கள் மீது சாட்டிவிட்டு உண்மையான காரணத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு போக நான் நினைக்கவில்லை. நான் இன்று காலைக்குடிக்கே சொன்னேன், இந்த ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கம், நாங்கள் எதிரணி, நானும் எதிரணி, அவரும் எதிரணி அங்கத்தவர்கள், நாங்கள் கட்சிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் கருத்துக்கள் முன்வைப்போம். ஆனால் அதிகாரம் எங்கே இருக்கிறது? அரசாங்கத்தில் தான் இருக்கிறது. நியாயம் கூடாது, சரித்தானே? நாங்கள் ஆளுகின்ற பொழுது எங்கள் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருந்தது, அரசாங்கம் தான் இருக்கிறது. நாங்கள் ஆலோசனை சொல்லலாம், தீர்மானிக்க வேண்டியது அவர்கள் தான், அதுக்கான மக்களால் அங்கே இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் தான் தீர்மானிக்க வேண்டும். அதை ஏறக்குறைய 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் என்று நினைக்கிறேன். 10 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. 10 நாட்கள் அங்கே சொன்னதை போல, ஆரம்ப உரையில் சொன்னதை போல சமூக ஊடகங்கள் தான் இப்போ கையிலே ஃபோன் இருந்தால் அனைவருமே இப்பொழுது ஊடகவியலாளர்கள் தான், கருத்து காவிகள் தானே. அது பிரச்சனை இல்லை, அது நான் ரசிப்பினது பிரச்சனை இல்லை. ஆகவே எல்லோரும் சாடி கருத்தறிவித்து தரக்குறைவாக பேசி மிகவும் ஒரு கொடூரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள். இரு தரப்பிலும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், ஒரு அறியாதவர்கள் புரியாதவர்கள் இருக்கிறார்கள், பாமரர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்ததுக்கு முழுமையான காரணமாக அரசாங்கத்தை நோக்கி நான் தொட்டுவிரலை சுட்டுகிறேன். முக்கியமானதான், யாரும் அரசாங்கத்துக்கு கடுமையான ஆதரவாளர்கள் கூட நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். அரசாங்கம் அதிகாரம் அங்கே இருக்கிறது, ஜனாதிபதி இருக்கிறார். சிங்கள, தமிழ், முஸ்லீம் ஆகிய அனைத்து இனத்தவர்கள் ஆதரவு பெற்ற ஜனாதிபதி என்று அவர்களே பறைசாட்டுகிறார்கள். சரி, உண்மை. அன்று நண்பர் தானே, நாங்கள் 20 வருடமாக ஒன்றாக உட்கார்ந்து நாங்கள் அரசியல் செய்தோமே, நண்பர் தானே. அதே போல் 159 பேர் கொண்ட ஒரு பாராளுமன்றம் இருக்கிறது. அதுக்குள்ளே பிரதமர், அமைச்சரவை, அந்த சுகாதார அமைச்சர் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா? அதுக்கு மட்டுமல்ல, நாங்கள் தான் பிரதான முஸ்லீம் கட்சி, நாங்கள் தான் பிரதான மலையக கட்சி, நாங்கள் தான் பிரதான ஈழத்தமிழ் கட்சி என்று சொல்லுகின்ற அளவுக்கு அங்கே ஈழத்தமிழ், முஸ்லீம், மலையக மக்களை பிரதிபடுத்ததாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மந்திரிகள், கால் மந்திரிகள், அரை மந்திரிகள், முக்கால் மந்திரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லாமே இருக்கிறது அல்லவா? அப்படியெல்லாம் இருந்த பிறகும் எங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுவக்கூடாது, ஆலோசனை சொல்கிறோம் நாங்கள்.
கருத்துக்கள் கூறுகிறோம். ஆனால் அது தீர்மானிக்க வேண்டிய கடப்பாடும் அதிகாரமும் அரசாங்கத்திடம் இருக்கிறது. ஆகவே இந்த சீரழிந்து போனது காரணமாக அரசாங்க குற்றச்சாட்டு விரும்புகிறேன். நியாயமான முறையில் மனசாட்சியோடு சொல்கிறேன், அதை செய்திருக்க வேண்டும். செய்தி தவறி விட்டார்கள். இன்று கூட இந்த மனோதிடம் இருக்கின்ற மனோதிடம் இருக்கு. சில இடங்களில் நாங்கள் திட்டமாக முடிவுகள் எடுக்க வேண்டும், கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டும். அது ஏனே கடந்த காலங்களை விட இப்பொழுது நாட்டிலே இனவாதம் கொஞ்சம் கீழே போயிருக்கிறது. அதுக்கு முழு பெருமையை இந்த அரசாங்கம் கொடுக்க விரும்பவில்லை. அறகலை என்ற கிளர்ச்சி நிகழ்ந்தது. அந்த கிளர்ச்சியின் போது பெரும்பான்மையான சிங்கள மக்களே, இளம் தலைமுறை உட்பட சிங்கள மக்களே காலங்காலமாக எங்கள் பேரினவாதத்தை கிளப்பிவிட்டு தங்களை வளர்த்துக் கொள்ளும் ஒரு 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 கூட்டம் இருக்கிறது, கும்பல் இருக்கிறது, நம்ம ஏமாந்து விட்டோம் என்ற முடிவுக்கு வந்த பிறகு இனவாதம் கீழே இறங்கி போய்விட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியை கைப்பற்றியவர்கள் தான் இன்றைய அரசாங்கம், என்பிபி அல்லது ஜேவிபி அரசாங்கம். புரிந்து கொள்ள வேண்டும். அது சாமர்த்தியத்தை பாராட்டுகிறார். சாமர்த்தியம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கவில்லை, சாமர்த்தியம் ரஜி பிரேமதாசக இருக்கவில்லை. சாமர்த்தியம் சிறப்பான முறையிலே அனுரகுமார் அரசாங்க இருந்திருக்கிறது. வெற்றி பெற்று விட்டார். மகிழ்ச்சி அடைகிறேன், பிரச்சனை இல்லை, அவ்வளவுதானே. இப்போ இந்த காலை கூட சொன்னேன், இன்றைய காலகட்டத்தில் வேற எல்லா விஷயத்தை விட்டாலும் கூட இந்த பாதாள உலகம் என்று இருக்கிறது, போதை உலகம் என்று இருக்கிறது. இந்த போதையும் பாதாள உலகத்தையும் அகற்றுவதற்காகவாவது 100 சிறிது காலம் ஆள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் ஆளாமல் போனால் காரணம் நாங்கள் அல்ல, காரணம் அரசுக்குள்ளே தான் இருக்கிறது. அதுதான் இவர்கள். இந்த ஆளத் தெரியாத முட்டாள்தனமான அமைச்சர்கள், அரைகுறை முஸ்லீம் மலையக ஈழத்தமிழ் எம்பிக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர் அரசாங்கத்தின் அதிகார வரம்புக்கு பக்கத்துக்கு கூட போவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை, எடுத்துக்கூட உரிமை இல்லை. அப்படி இருக்கிற நிலைமை இருக்கிறது. இப்போ என்ன நீ சொல்ல விஷயத்துக்கு கொஞ்சம் வரந்த அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால், அப்துல், சமத்துவம் சொன்னால் அதான் அடிப்படை நிபந்தனை ஒற்று ஐக்கியத்துக்கு. சமத்துவம் என்ன சமத்துவம்? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் இளைஞர்கள் சொல்கிறாங்க. பார்க்க அழகாக இருக்குது, எல்லாரும் இளைஞர்கள், ஸ்ரீலங்கன்ஸ் அழகாக இருக்கு, அப்படியே ஸ்ரீலங்கிக்கோ நல்லா இருக்குது, கேட்க இடிக்குது. ஆனால் அது என்ன அர்த்தம்? அது அர்த்தமே கிடையாது. ஒரு நாடு ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம் இருந்தால் சம உரிமை சொல்லிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பல இனங்கள் வாழும், பல மதங்கள் கடைபிடிக்கப்படும், பல மொழிகள் பேசப்படும் ஒரு நாடு சொல்லும் பொழுது அதுக்குள்ளே சம உரிமை அல்ல, உரிமைகளின் சமத்துவம். சம உரிமை என்பது வேறு, உரிமைகள் சமத்துவம் என்பது வேறு. ஈக்குவல் ரைட்ஸ் என்பது வேறு, ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் வேறு. புரிஞ்சுக்கணும். எல்லா இனங்களுக்கும் சமமான உரிமை உறுதிப்படுத்தப்பட்டால் தான், அதிகாரம் உறுதிப்படுத்தப்பட்டால் தான் உண்மையான ஐக்கியம் ஏற்படும். அது இங்கே பிழைச்சி போச்சு. என்ன காரணம்? பிழைச்சி போச்சு காரணம். இவங்களே சொல்றாங்க, அவ்வக்கம் ஸ்ரீலங்கன்ஸ், அவ்வக்கம் ஸ்ரீலங்கிக்கோ, நாங்கள் எல்லாரும் இளைஞர்கள் சொல்றாங்க. சொல்லி அவர்களே ஒரு வைத்தியம் சொன்னார். ஒரு வைத்தியசாலையில் அந்த கிழக்கு மாவட்டத்திலேயே பக்கத்து மாவட்டங்களிலே இல்லை அந்த மாவட்டத்திலே கூட ஒரே ஒரு வைத்தியசாலை மட்டும் ஒரு இடத்துக்கான வைத்தியசாலை மாதிரி காட்ட பார்க்குறாங்க. அது போல வந்துட்டு எல்லாம் முடிச்சு நான் நினைக்கிறேன். இந்த சுற்றறிக்கை தொடர்பாக நான் சொன்னேன், அது சுற்றறிக்கை என்பது பகவத்கீதையோ குரானோ விவிலியனோலோ அல்லது தம்மபதையோ இல்லை, மாற்றலாம். எனிதிங் இஸ் சப்ஜெக்ட் சேஞ்ச் நோ, மாற்றலாம். அந்த 4 விஷயம் மாற்றக்கூடாது ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அதை விட்டுருங்க, அது பத நம்பிக்கையை விட்டுருங்க, அது இல்லைன்னு சொல்கிறேன், மாற்றலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுற்றறிக்கை தொடர்பாக இந்த அரசு வந்த பிறகு கூட ஒரு கலந்துரையாடல் நிகழ்ந்ததாக நான் அறிகிறேன். விஜிதேரத் தலைமையில் கலந்துரையாடல் அறிகிறேன். அறிந்து அங்கே சுமூகமான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இங்கே இருக்கார் ஒரு துறவி, தாதியரின் தலைவராக இருக்கார், அறியப்படுகிறார் முருத்தெடுக்கோமன். அவரது ஆட்சேபனை காரணமாக அதை அப்படியே முடிவெடுத்து ஒத்தி வச்சுட்டாங்கண்ணா. இப்போ அது அரசாங்கம் தலைமை நிலையை காட்டுது அல்லவா. அந்த தலைமை நிலையை அனுர அரசாங்கத்தில் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் தான் எல்லோரும் தவறு செய்து விட்டார்கள், நாங்கள் தவறு செய்யவில்லை. சிஸ்டம் சேஞ்சுக்கு வந்தீங்க தான், சிஸ்டம் சேஞ்ச் இல்லையே. அது மட்டுமல்ல, இன்றைய இந்த குழப்ப நிலைமைகளுக்கு தேடி பழைய காலத்தில் அன்று அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, அல்லது அன்று சுற்றறிக்கையில் அன்று அப்படி இருந்தது, அன்றைய அரசாங்கத்தில் கூடி நீங்கள் அதிக அமைச்சர்களாக இருந்தீர்கள், எம்பிக்களாக இருந்தீர்கள், செய்யவில்லை கேள்வி கேட்கலாம். பிள்ளை வெரி சிம்பிள். நான் கடைசியாக சொன்னேன் என்னென்னா, அம்பாறை மாவட்ட செயலகத்திலே கல்முனையில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்திலே ஒரு கூட்டத்தை சுகாதார அமைச்சர் அழைப்பித்து ஆர்கனைஸ் பண்ணி ஏற்பாடு செய்து சம்மந்தப்பட்ட அனைவரையுமே, மாவட்ட எம்பிக்கள் எல்லாரையுமே, உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாரையுமே, அதே போல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரையும் அழைத்து ஒரே நாள் முடிவு கொண்டிருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் விட்டார்கள் என்பது சம்பந்தமாக அடுத்து வரும் கேள்விகளை பேசுவாங்க. இந்த பிரச்சனை ஆரம்பித்து 2வது நாளிலே நீங்கள் சொன்னதை போன்று மனோகணேசன் ஐயா அவர்கள் ஒரு பதிவை இட்டிருந்தார். ஆனால் அதற்கு மறுநாள் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எம்பி ஆதம்பா அவர்கள் இந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது, இதனை நான் உடனடியாக ஒரு டெலிஃபோன் காலிலே பிரதி அமைச்சரோடு கதைத்து விட்டேன், அவர் என்னுடைய டெலிஃபோன் காலை ஆன்சர் பண்ணினார், மிகப்பெரிய சாதனை, ஆன்சர் பண்ணிவிட்டார், இப்படியெல்லாம் அவர் சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டதாக சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லி 2 மணித்தியாலங்களிலே மீண்டும் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கிறது. ஆளும் கட்சியில்
தரப்பிலே இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு முஸ்லீம், நானும் ஒரு முஸ்லீம், எனவே கண்டிப்பாக இதனை நாங்கள் பேசியாக வேண்டும், வெளிப்படையாக பேச வேண்டும். ஆளும் தரப்பிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் எம்பிக்கள் அவர்கள் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போதே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு நஜ்ஜாஷி மன்னரை போன்று அல்லது ஒரு பெரிய இஸ்லாமிய ஹலீஃபாவை போன்று நினைத்து கொண்டு இதனை பேசக்கூடாது, கடந்த காலத்தில் இப்படி இருந்தது, கடந்த காலத்தில் இப்படி இப்படியே அவர்கள் வாயடைத்து விடுகிறார்கள். ஏன் அவர்களுக்கு அப்படியான ஒரு நிலை? இன்னொரு கேள்வி. முஸ்லீம் காங்கிரஸ் உருவானியது கொஞ்சம் 2 minutes எடுப்பேன். இந்த தமிழக மலைய மக்களின் தான தலைவர் சோமமூர்த்தி தொண்டமான ஒரு உதாரணம் எடுத்தார் எங்களுடைய தலைவர். அனுர் என்ன அனுர் ஜியார்ஜாவர்னதர் இருந்தார், சலூண்டோ யூ கேன் கம் அண்ட் கோ, வடகிழக்கை இணைத்தார்கள், சிறுபான்மைக்குள் சிறுபான்மையாக மாறினோம், டோன்ட் கேர், விருப்பமில்லாட்டி கெட் அவுட் என்றார். அப்பொழுதுதான் மறைந்த தலைவர் அஷ்ரஃபுக்கு வழங்கியது. தேசிய கட்சியில் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிரூபித்துவிட்டு எங்களையும் பாவித்து, மலைய தமிழர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், வடகிழக்கு தமிழர்கள் அந்த நாளிலிருந்து தனித்துவமாக இயங்கினார்கள். எடுத்துவிட்டு அதற்கு பிற்பாடு எங்களுடைய கட்சி எம்பி நாங்கள் சொல்றதான் கேட்கணும் என்ற நிலைமைக்கு வந்ததனால் தான் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் உருவாயினது. இந்த அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் என்ற அடிப்படையில் மத ரீதியான கட்சியில் இருக்கக்கூடாது, இன ரீதியான கட்சியில் இருக்கக்கூடாது, சமூக ரீதியான கட்சியில் இருக்கக்கூடாது. நல்ல அழகா சொன்னார்கள். ஒரு இளைஞர், அவர்களை விட ஒரு இளைஞரை ஆசைப்படுபவர் நான், இவர். என்னுடைய மகன் மலைய ரீதியாக சமூக ரீதியாக இருக்கின்ற கட்சியில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதில்லை. எனக்கு வெரி இம்ப்ரெஸ்ட். சம உரிமையும் என்ன சொன்ன நீங்கள்? உரிமைகளில் சமத்துவம். உரிமையில் சமத்துவம். இந்த உரிமைகளில் சமத்துவம், உரிமையில் சமத்துவம். இந்த 50-50 கட்டு அடி வாங்கினது அது விஷயம் வழங்காமல் இந்த உரிமையில் சமத்துவம் தான் இந்த 50-50. பழைய கான்ஸ்டிடியூஷன்ல செக்ஷன் ஆர்டிகல் 27 தான் இந்த உரிமையின் சமத்துவம். அழகா சொன்னார். 29 நான் ரொம்ப பாராட்டுறேன், ஒரே பார்த்து கொண்டிருக்கேன். அதனால் நாங்கள் இந்த சட்ட ரீதியாக கதைக்கிறதை விட ரொம்ப அடிச்சு சொல்லி விடுவார், அது நல்லா மக்களுக்கு படும். நான் இதை சொல்ல வருகிறேன். நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். ஆதம்பாவை எம்பியுடைய பிரச்சனையோ மற்ற முஸ்லீம் எம்பியுடைய பிரச்சனை அல்ல. உரிமைகளின் சமத்துவத்தை அடையாளப்படுத்தினதுக்கு பிறகு எங்கட மக்களே சொல்லுவார்கள், எங்களுக்கு டிபிஐயும் தேவையில்லை, ஐடெக்கும் தேவையில்லை, முஸ்லீம் காங்கிரஸும் தேவையில்லை. நாங்கள் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லுவோம். அந்த வருமுன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்துதான் அள்ளி அள்ளி வாக்குகளை போட்டார்கள். மலையத்தில் போட்டார்கள், கலைக்கில் போட்டார்கள், தமிழ் பகுதியில் போட்டார்கள். ஆனால் ஜியார்ஜியாவர்தன அப்பனா மாற வலிக்கிறார் எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி. அவர்களுக்கு நடந்தெல்லாம் மறந்து விட்டார். அங்கே எங்களுடைய கட்சியின் அடிப்படையில் வந்தால் இங்க உங்களுக்கு தனித்துவமா பேசுவதற்கு இடமில்லை என்ற நிலைமை உருவாக்கி இருக்கிறதாக நான் கருதுகிறேன். காணவில்லை. ஏனென்றால் இவ்வளவுதான் சொன்னாலும் ரஹ்மான், நான் அரசியல் ரீதியாக அவருக்கு எதிராக இருக்கிறதால கௌரவ ஆதம்பா அவர்கள் முஸ்லிம்களுக்கு இறக்கம் இல்லாமல் சொல்ல முடியாதுன்னு அவர் மனது வேதனைப்பட்டிருக்கும். அவர மகள் தான், அவர மகள் ஒரு நேசா போய் இப்படி கட்டு போட்டு போக மாட்டாங்க. பரந்த மனம் உள்ள ஒரு முஸ்லீம் கூட யூனிஃபார்ம்ல காலை காட்ட மாட்டாங்க. அது எங்களுக்குள்ளேயே டிஎன்ஏ எத்தனையோ பரம்பரை வந்திருக்குது. ஏன் எல்டிடி கூட போலீஸ்காரர்கள் அதை வைக்கும் பொழுது தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று பல சட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆகவே நான் யாரையும் காழ்ப்புணர்ச்சியுடன் பார்ப்பதில்லை. ஆனால் அவர்களால் முடியுமா? இதனால் தான் மக்கள் திரும்ப சொல்கின்றது இல்லை, எங்களுக்கென்ற ஒரு கட்சி இருந்தால் தான் பேச முடியும் என்று. இப்ப வேற இடத்துல இருந்திருந்தால் பாருங்கள், இதுக்கு தான் முஸ்லீம் காங்கிரஸ் தேவை என்று சொல்லியிருப்பேன். நான் அதை சொல்ல மாட்டேன். இதுக்கு தான் முஸ்லீம் காங்கிரஸ் உருவாயினது என்று சொல்லுவேன். எதிர்காலத்தில் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் தேவையில்லை என்று மக்கள் சொல்வதை கண்டு நான் சந்தோஷப்படுவேன். அதில் ஆரம்ப கல் என்று வைத்து விட்டார்கள். ஆனால் அங்கே எல்லாம் பிழைக்கின்றது. ஃபெயிலியர். ஜியார்ஜியாவர்தனை விடவா ஐக்கிய தேசிய கட்சி, மலைய தமிழர் சோமமூர்த்தி சொந்தமான் இருந்தார், இங்கால கலில் இருந்தார். இந்த ஐக்கியம் என்ற வசனத்தையே சிங்கள இனவாதங்கள் யூனிட்டரி யுனைடெட் என்று வெறுக்கும் பொழுது அவர்கள் வைத்துக்கொண்டு எல்லாரையும் வைத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் தங்களுக்கு சாதகமாக வரும் பொழுது நீங்கள் எல்லாம் சும்மா வாயப்பத்தி கொண்டிருக்கணும், உங்களுக்கு இங்கே இடம் இல்லை என்று சொன்ன பொழுதுதான் அஷ்ரஃப் காட்டினார். இல்லை, தனித்துவத்தை நாங்கள் மக்கள் ரீதியாக வாக்குவோடாக கழிக்காமல் சேர்க்க கேட்டவன். அந்த லெவலுக்கு தான் திரும்ப எங்களை புஷ் பண்ணுகிறார். உண்மையிலேயே முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளர் முறையில் நான் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் நிசாங்காரியை பிறகு சந்தோஷப்பட மாட்டேன். எனக்கு அப்படி இந்த நாடு தேவையில்லை. நாங்கள் மௌத்தாகும் பொழுது எங்களுடைய அடுத்த சமுதாயமாவது இந்த இவர்கள் சொன்ன உரிமைகளின் சமத்துவம், எல்லா சமூகத்துக்கும் சமமான உரிமை, அதான் 50-50 சமமான உரிமை. நான் ஒரு விதமாக இருந்து விட்டு போகட்டும். ஒரு கம்யூனிட்டி இருக்கின்றது, அவர்களுடைய ட்ரெஸ் வித்தியாசம் இருக்கும், அவருடைய ஆடை
கலாச்சார வித்தியாசம் இருக்கும். ஆனால் அவர் வேலை செய்கின்ற அந்த யூனிஃபார்முக்கும் அதுக்கிட்ட கிளாஷ் இல்லாட்டி என்ன பிரச்சனை? தரம் இப்போ தானத்துக்கு அதான் நான் சொன்னேன். நான் இப்போ ரைட் ஓகே, உங்களுக்கு இதில் போடே அஞ்சு பாருங்க, இந்த அறிக்கை இதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்களாக்கள் கேட்கின்றது. ரைட், உங்களோட ஹிஜாப் வந்து கீழே போயலாட்டி அது அழகாக ஏதோ இன்னும் கொஞ்சம் அகட்டி செய்ய வேண்டியது. இது இருக்கும் பொழுது இது ஒரு பிரச்சனையே கிடையாது. உண்மையாகவே என்னை பார்த்து ஒரு நபர் 2 நபர் கேட்டார்கள், நிசாம் நீங்க கதைக்கிறத பார்த்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. நான் சொன்னேன், அரசாங்கம் சப்போர்ட் பண்ணல, இனவாதத்தை மையமாக வச்சு அரசியல் செய்ய விரும்பாதவன் நான். நாளைக்கு கல்முனையில் தமிழன் இப்படி செஞ்சு போட்டா எங்களுக்கு முஸ்லீம் காங்கிரஸ் தேவை என்று நான் அரசியல் செய்ய விரும்பல. அதை விட நான் வீட்டை இருக்க தயார். எங்கள் போன்ற பரந்த மனமுள்ள, இவர்கள் போன்ற பரந்த மனமுள்ள அரசியல்வாதிகளுக்கு ஸ்பேஸை இல்லத்தாக்கி விட்டு தீவிரவாதிகள் வந்து விட்டாண்டு கத்தி வேலை. இதைத்தான் இவர்கள் செய்கின்றார்கள். ஆகவே இது ஆதம்பாவோட பிரச்சனையோ அல்லது அஸ்லம் மந்திரித்துமாட பிரச்சனையோ அல்லது எங்களோட டிப்யூட்டி மினிஸ்டர் மௌலவியோட பிரச்சனையோ கிடையாது. அவர்களுக்கு எவ்வளவு துறை இந்த பிரச்சனை அண்டே மினிஸ்டரோட கதைச்சு 1 ஹவர்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனை. என்னுடைய கேள்வியும் சட்டத்தரணி அவர்களே, ஏன் அவர்கள் அதனை பர்சனலாக எடுக்கிறார்கள்? உதாரணமாக கடந்த ஹஜ் பெருநாளுடைய காலத்திலே வெசாக் வாரம் அறிவிக்கப்பட்டது. வெசாக் வாரம் அறிவிக்கப்பட்டதுடன் முஸ்லிம்கள் பயந்து விட்டார்கள், குர்பானி உலுகியாவுடைய கடமையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று. மக்கள் சந்து பொந்துக்களிலே, பாதையோரங்களிலே, பள்ளி வாயில்களிலே பேசக்கூடிய விடயத்தை நாம் கேபினட் ஊடக சந்திப்பிலே கேட்கிறோம். அதற்கு அமைச்சர் நான் மகாநாயக்க தேர்தல்களோடு பேசிவிட்டு பதில் தருகிறேன் என்று சொல்கிறார். அடுத்த வாரம் பதில் தருகிறார், இத்தனை 28ஆம் தேதி 2 தினங்கள் இந்த தினங்களிலே அறுக்கலாம் என்று. அதற்கு அடுத்த வாரம் பிரதி அமைச்சர் பாராளுமன்றத்திலே வந்து நாங்கள் எவ்வளவு அழகாக தீர்த்து வைத்தோம், ஆனால் ஊடகவியலாளர்கள் கேபினட்டிலே இனவாதத்தை பரப்புகிறார்கள் என்று சொல்கிறார். அதே போன்று அண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே மகர பள்ளிவாயல், அதே போன்று இந்த குர்ஆன் விவகாரத்தை பேசக்கூடிய நேரத்திலே கம்பல் எம்பி வந்து சொல்கிறார், இவற்றை தொடர்ந்து பேசுவதால் பாராளுமன்றத்தில் இவருக்கு இன்னும் காத்திரமான பணிகள் செய்ய முடியாமல் போகுது. ஆதம்பாவா இந்த விடயத்திலே இப்படி பேசுறார். அதாவது அவர்களால் செய்யவும் முடியவில்லை, பேசக்கூடியவர்களை தடுக்கிறார்கள். இதனுடைய பின்னணி அவர்களுக்கு ஏதும் பலவந்தங்களா இல்லை? அப்துல் ரஹ்மான் இடையூறுக்கு நீங்க பாவம் அனுதாபப்படுங்கள் அவர்களை பார்த்து. அனுதாபப்படுங்கள் அவர்களை பார்த்து. அவர்களது மனசாட்சி அறியும். அவர்கள் நிலைமை ஒரு கையாளாகாத நிலைமையில் இருக்கிறார்கள். பாவம், பாராளுமன்றத்தில் வந்து விட்டார், இருந்து விட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. அதற்காக எங்கள் இனங்கள் மீண்டும் மோதிக்கொண்டு அடித்துக்கொண்டு ஒருவரை தீர்த்து கொண்டு இருக்கும் அந்த பழைய கருப்பு காலத்துக்கு போகக்கூடாது என்றதை நாங்கள் விரும்புகிறோம். அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே அவர்கள் அனுதாபப்படுவது தான் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே வழி, வேறு வழி இல்லை. இப்போ அவர் சொன்னார், முஸ்லீம் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி எதற்காக இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கான கட்சியாக உருவாக்கப்பட்டது, ஸ்தாபிக்கப்பட்டது என்பதற்கான வரலாற்று காரணங்களை சொன்னார். உதாரணங்களை முன்னெடுத்து காட்டினார். அப்படித்தானே இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது, தமிழ் போக்கூட்டணி இருக்கிறது, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறது, இன்னும் பல கட்சிகள் இருக்கின்றன. இப்போ பொதுவாகவே இத்தகைய அந்த இன அடிப்படையிலே கட்சி உருவாக்கப்படக்கூடாது என்று இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, நாங்கள் இருக்க ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளேயே சொல்லப்படுகிறது. சொல்பவர் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆளுநர் நம்ம நிலையும் இருக்கிறார்கள். நம்மளை கண்டாக சிரிப்பார்கள், பின்னாலே சொல்வார்கள். தெரியும் எனக்கு யார் சொல்வார்கள் என்று கூட தெரியும். எனக்கு பிரச்சனை இல்லை. அவர்களிடம் நான் சொல்வது என்னவென்றால், இலங்கையர் சொன்னது போல் இலங்கையர் என்ற அந்த இலக்கு முகத்தானது. அந்த இலக்கு நாங்கள் நகர்வோம், அது ஒரு பெரிய இலக்கு. அந்த இலக்கு குறுக்கு வழி கிடையாது, தேர் இஸ் a ஷார்ட்கட். நேர்வழி தான் போவேன். நேர்வழி என்னவென்றால், உரிமைகள் சமத்துவம் என்பதை எல்லோருக்கும் சமமான உரிமைகள் உறுதிப்படுத்த வேண்டும். அதிகார பகிர்வு, கலாச்சார பண்பாட்டு கல்வி ஏனைய உரிமைகள் எல்லாம் எல்லோருக்கும் சமமாக பகிரப்பட வேண்டும். பகிர்ந்தால்தான் சமமாக என்பது, இப்போ சிங்கள மொழி பேசுகிற மக்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 75 இருக்கிறது அல்லவா, 75 இருக்கிறது ஏறக்குறைய. ஆக அவர்களுக்கு சில விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும், அது தவிர்க்க முடியாது, அது எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. ஆனால் 75 100 அல்லவே, 25 சேர்ந்தால் தானே 100. அன்றைய ஸ்ரீலங்கா 70% ஸ்ரீலங்கா, 75 25 சேர்ந்தால் தான் 100 100, அப்போதான் இலங்கை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். 75 இல்லை 99 சொல்லுங்களே, 99 100 இல்லையே, ஒன்று சேரணும் தானே, அது 100. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் பன்மைத்துவம் என்பது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். பன்மைத்துவத்தை நாங்கள் மனதார புரிந்து கொண்டால், அறிவாக புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆகவே நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும். அதை செய்ய பாருங்க. தரம் சொல்றேன், இப்போ சிங்கப்பூர் என்ற நாடு இருக்கிறது அல்லவா, சிங்கப்பூர் நாடு ஆசியாவில் இருக்கிறது, சிறந்த நாடு அல்லவா, உடைய நாடு. ஒரு காலத்திலே அது ஸ்தாபகர் நான் ஒரு ஐ வாண்ட் மேக் மை கண்ட்ரி சிலோன்னு சொன்னார் லீ சொன்னார்.
அதெல்லாம் கடந்த காலம் போச்சு விட்டுங்க, அதெல்லாம் பேசி பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த நாடு இன்று தேசிய ஐக்கியத்தில் ஒருமைப்பாட்டில் எங்களை விட பல மைல் தூரம் முன்னால் இருக்கிறது அல்லவா. அதே சிங்கப்பூரின் பெருமைதான் சொல்லுவார்கள். ஆனாலும் கூட எங்களோட தேசிய ஐக்கியம் என்பது அங்கே அதிகமாக உருவாகிவிட்டது. எங்களை விட ஷார்ட்கட்டில் போகல, அவங்க நேர்வழியே போயிருக்கிறாங்க. போயும் கூட அவர்களது அரசியலமைப்பில் ஒரு விதி இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களது நிகழ்ச்சியின் பெயர் என்ன? ரவுண்ட் டேபிள். சிங்கப்பூர் அரசியலமைப்பிலே எங்களை விட ஒருமைப்பாட்டிலே ஐக்கியத்திலே முன்னால் இருக்கும் அந்த நாட்டின் ஒரு அரசியலமைப்பிலே ஒரு விதி இருக்கிறது. அது பிரதமர் ஆட்சி அங்கே இருக்கிறது. பிரதமர் தான் நிர்வாக ரீதியான தலைவர், அரசாங்க தலைவர். நாட்டு தலைவராக ஜனாதிபதி இருக்கிறார். ஜனாதிபதி ரொட்டேஷனில் வருவார். ஒரு முறை தமிழராக இருந்தால் அடுத்த முறை சீனர், அடுத்த முறை மலாயர். 3 மொழி, மலாய மொழி, தமிழ் மொழி, சீன மொழி, ஆங்கிலம் மொழி அல்ல. மொழி என்பது ஆங்கிலம் ஒரு பிசினஸ் மொழியாக ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஆனால் இனங்களாக தமிழர்கள், சீனர்கள், மலாய் மக்கள், மலை மக்கள் வாழ்கிறார்கள். ஆக 3 இனங்களுக்கும் மாறி ரொட்டேஷன் வரும். ஒரு முறை மலை பெண்மணி இருந்தார், இப்போ தமிழர் இருக்கிறாரா நினைக்கிறேன். அப்புறம் சீனர் இருப்பார், பாருங்கள். மாறி வருவார்கள். ஏனது விதி? எல்லோருக்குமே அந்த இன்க்ளூசிவ்னஸ் உள்வாங்கப்பட வேண்டும். நாங்கள் நாட்டின் தேசிய பயணத்தில் உள்வாங்கப்படுகிறோம் என்ற உணர்வு ஒவ்வொரு சிங்கப்பூர் தமிழருக்கும், ஒரு சிங்கப்பூர் சீனருக்கும், ஒரு சிங்கப்பூர் மலாய்க்காரருக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தீர்க்கதரிசனத்துடன் அந்த விதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேர்வழியில் போனார்கள். நான் அங்கிருந்து ரொம்ப தமிழர் தர்மம் சண்முகநாதன், இலங்கை வம்சாவளி ஒருவர். அவர் இப்போ வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி மலை பெண்மணி ஒருவர் இருந்தார். அடுத்து சீனர் வருவார், திருப்பி மலாய்க்கார் வருவார், மலாய் சிங்கப்பூரியர் வருவார். ஏன் செய்றாங்க? அது இன்க்ளூசிவ்னஸ். உள்வாங்கப்படுகிறோம் நாங்களும் இந்த நாட்டவர்கள் தான் என்ற உணர்வு தமிழ் சிங்கப்பூர்காரருக்கும், சீன சிங்கப்பூர்காரருக்கும், மலாய் சிங்கப்பூர்காரருக்கும் வருகிறது. அது மூலம் சிங்கப்பூரின் நிசம், ஸ்ரீலங்கா நிசம் மாதிரி அது உயர்வு பெறுகிறது, பெருமை அடைகிறார்கள். நான் சிங்கப்பூரியன் பெருமை அடைகிறார்கள். நாங்கள் இன்னும் ஸ்ரீலங்கன் என்று சொல்லும் பொழுது பெருமையடைய நிலை வரவில்லை என்பதை வருத்தத்துடன் நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். அதான் காரணம். அதை புரிஞ்சுக்கணும். இன்று இலங்கையிலே அமைச்சரவையிலே ஒரு முஸ்லீம் இல்லையாமாவா? இல்லை. ஈழத்தமிழர் ஒருவர் இல்லையாமாவா? ஈழத்தமிழர் ஒருத்தர் இல்லைங்க. அது மாதிரி பல தேசிய குழுக்கள் அமைக்கப்பட்டன. அங்கே எல்லா இனங்களும் இல்லை. அங்கே தான் நான் சொன்ன அந்த உரிமைகளின் சமத்துவம், அது மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே. அது நம்மளோட கொள்கையா இருக்கணும். உரிமைகளின் சமத்துவம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ், நாட் ஈக்குவல் ரைட்ஸ் இல்ல, ஈக்குவல் ரைட்ஸ் அல்ல, ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ். சம உரிமை அல்ல, உரிமைகளின் சமத்துவம். எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு பிரதான 4 நிலங்கள் இருக்குமானால் 4 இனங்களுக்கும் பிரயத்தனம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாங்கள் இது எங்கள் நாடு, எங்கள் அரசாங்கம், எங்கள் பாராளுமன்றம், எங்கள் தேசிய பயணம் என்ற ஒரு உணர்வுகள் வரும். அது செய்யணும். அதை செய்வதற்கு ஏனோ அந்த புரிதல் இன்று அனுரகுமார் அரசாங்கத்துக்கு இல்லை என்பதை நான் பொறுப்பட கூறி வைக்க விரும்புகிறேன். தமிழ் போக்குவரத்து தலைவராக கூறி வைக்க விரும்புகிறேன். அதை இன்று புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட நாளை புரிந்து கொள்வீர்கள், நாளை மறுநாள் புரிந்து கொள்வீர்கள். அதை நாங்கள் அவர்கள் புரிய வைக்க வேண்டும் என்று அந்த வேலை செய்யுமாறு எங்களது ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய தமிழ், முஸ்லீம் எல்லோருடன் நான் ஐயோ பாவம் என்று சொன்னாலும் கூட அவருடன் கடமை இருக்கு, கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து. ஏனென்றால் அவர்கள் இந்த அரசாங்கத்தின் அல்லது அரசாங்க கட்சியின் தலைமை இருக்கிறது அல்லவா, தலைமை பக்கத்திலே கூட செல்வதற்கு ஒரு இடம் இல்லை. அவர்களுக்கு எக்ஸஸ் கிடையாது. எக்ஸஸ். நான் இந்த தொலைபேசியிலே அனுரகுமார் சாநாயகம் அழைத்து பேசுவேன். அது எனக்கு அவருக்கு தனிப்பட்ட உறவு. நான் துஷ்பிரயோகம் செய்வதில்லை, அவருக்கு தெரியும். அழைத்தால் வருவார், அல்லது பிறகு அழைப்பார், மீண்டும் அழைப்பார். அந்த தொடர்பாடல் கூட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் எம்பிக்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ இருப்பதாக நான் இருக்கவில்லை என்று சந்தேகப்படுகிறேன், இருக்கவில்லை நினைக்கிறேன். இப்படி இதை பார்த்து விட்டார் சொல்வார்கள் தெரியாது. இனிமேல் மனோ கணேசன் அழைத்தால் நீங்கள் பதில் சொல்லாதீர்கள். இந்த பிரச்சனைக்கு இது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக நாங்கள் பார்க்கணும். இன்னும் ஒரு மிக முக்கியமான வினா உங்களிடத்திலே கேட்க வேண்டும். அதற்கு முன்னால் நீங்கள் அண்மையிலே ஆரம்பித்த தமிழ் பேசும் மக்களின் அரசியல் மேடை அல்லது அரசியல் பேரவை, இந்த அரசியல் பேரவையின் மீதும் கூட இப்போது பாரிய விமர்சனங்கள் சமூக மட்டத்திலே நிலவுகின்றதை நாங்கள் பார்க்கணும். குறிப்பாக இவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், இப்போது எதை கிழித்து விட்டார்கள். இந்த பிரச்சனை ஆரம்பித்த ஆரம்ப நாட்களிலே நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்திலே தனிப்பட்ட முறையிலே நீங்கள் கருத்துக்களை எழுதியிருந்தாலும் கூட ஒரு பேரவையாக நீங்கள் எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கிறது. என்ன காரணம்? இல்லை, இது நாங்கள் ஆரம்பித்தோம் என்று சொல்லுங்கள். நாங்கள் ஆரம்பித்தோம். அகில இலங்கை அல்லது இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப கூட்டணி, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 6 கட்சிகள் சேர்ந்து அந்த பேரவையை ஆரம்பித்தோம். அது ஒரு மேடை, இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்தோம். அந்த கட்சிகள் மத்தியில் கூட பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்றன, இருக்கும் தானே.
அது இருக்கும் தான் பல்வேறு கட்சிகள் இருக்கிறோம்ல, ஒரே கட்சி இருக்கலாமே, இருக்கலாம். ஆனால் முரண்பாடுகளான விஷயங்களை வெளியே வைப்பது, உடன்பாடுகளான விஷயத்தை மாதிரி உள்ளே எடுப்பது, தட் இஸ் காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச பொது உடன்பாடு. இப்பொழுது நாங்கள் எல்லோருமே சேர்ந்து புதிய அரசியலமைப்பு செயல்பாடு ஆரம்பிக்கப்பட வேண்டும், முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கொள்கிறோம். அது பொதுவான உடன்பாடு. அந்த அரசியலமைப்புக்குள்ளே வந்து நமக்கு கோரிக்கைகள் வேறு மாதிரியாக இருக்கலாம். இப்பொழுது சிலர் தமிழ் கட்சிகளை பார்த்தால் அந்த ஒற்றை ஆட்சி வேண்டாம், கூட்டாட்சி வேண்டும், சமஷ்டி ஆட்சி வேண்டும் என்று கொள்ளலாம். வேறு 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 கட்சிகள் வேறு மாதிரி பேசலாம். ஆனால் புதிய அரசியலமைப்பு என்ற அந்த செயல்பாடு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோஷம் என்பது, கோரிக்கை என்பது பொதுவாக உடன்பாடு தானே. அப்படி பிரித்துகள் படிக்க வேண்டும். அடுத்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லலாம். மாகாண சபையை பொறுத்தவரை கூட சிலர் 13 திருத்தம் தானே, 13+ கேட்கலாம், சிலர் 13++ கேட்கலாம், சமஷ்டி கேட்கலாம். ஆனால் மாகாண சபை தேர்தல் இப்பொழுது இருக்கிறது, அது முழுமையான தீர்வு அல்ல என்று கருதி மாகாண சபைக்குள்ளே வந்து அதிகமான தீர்வை எதிர்பார்க்கலாம். ஆனால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுவான கோரிக்கை தானே. அப்படி பார்க்கிறோம். ஆகவே எடுத்த எடுப்பிலேயே எல்லாரும் செய்து முடித்து விட வேண்டும் எதிர்பார்க்க முடியாது. ஆரம்பித்திருக்கிறோம். இப்பொழுது ஏன் வருகிறது மிக மிக ஒரு சிறிய விடயம். நீங்கள் உங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் அரசியல் பேரவை என்ற ஒரு பெனருக்கு கீழே ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டை கூட நீங்கள் இந்த விடயத்தில் நடத்த இல்லை. கொஞ்சம் பொறுங்கள். என்னவென்றால் இந்த அரசியல் பேரவை என்ற ஒரு தமிழ் பேசு கட்சியின் அரசியல் பேரவை என்ற ஒரு தளத்தை, மேடை ஆரம்பித்த உடனேயே அது ஏன் அமைத்தார்கள், யார் அமைத்தார்கள், அதுக்கான பின்னணி என்ன, எதிர்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன என்பது பற்றி அது கணக்கில் எடுத்து அதை பற்றி ஆய்ந்து நியாயமான முறையில் ஒரு சிறிய அவகாச ஸ்பேஸ் ஒன்றை தந்து ஆராய்ந்து பார்ப்போம் என்று கூட பார்க்காம உடனடியாகவே அதே நாளிலே காழ்ப்புணர்ச்சி காரணமாக, பொறாமை காரணமாக, ஆத்திரம் காரணமாக, காழ்ப்புணர்வு காரணமாக சமூக ஊடகங்களிலே வந்து கைபேசி இருந்தால் எல்லோருமே ஃபேஸ்புக் பேராசிரியர்கள் தானே என்று அடித்து நொறுக்கியவர்கள் பலரை பார்த்தோம். அவர்கள் எல்லாம் நாங்கள் அப்படி அலட்சிப்படுத்தி விட்டோம், கணக்கில் இருக்கவில்லை. இந்த அவர்களை வரவும் திருப்பிக் கொண்டு அவர்களே அப்படி சொன்னவர்கள் திருப்பி வந்து என்ன செய்திருக்க கேட்கிறார்கள். அதுக்கான தார்மீக உரிமை அவர்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இருக்கிறது. சொல்கிறேன் என்னன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் 2 பேரும் சொன்ன நினைக்கிறாத, இந்த விஷயத்தில் பிரதான கடப்பாடு என்பது அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரசாங்கம் தன் கடப்பாட்டை தவற விட்டு சாதுரியமாக, தந்திரமாக அடுத்தவர் தலையில் போடக்கூடாது. இந்த விஷயத்தில் கூட பாருங்கள். இப்பொழுது சொன்னார், அந்த கல்முனையிலே வடக்கு அந்த வைத்தியசாலையில் ஒரு அத்தியட்சகர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். திரு சுகுணன் என்று பெயர் நினைக்கிறேன். அவர் பெயர் நான் நிறைய சந்தித்ததில்லை, அறிந்திருக்கிறேன். அவர் நிலைப்பாடு என்னவென்று தெரியாது. ஆனால் அவர் அதிகாரி. அந்த அதிகாரி அரசாங்கம் ஒரேடியாகவே அவர் நிலைப்பாட்டை மாற்றலாம். அவர் அரசாங்கம் அல்லவே, ஜனாதிபதி அல்லவே, அமைச்சர் அல்லவே, அவர் அதிகாரி தானே, மாற்றலாம், பிரச்சனை இல்லை. அவர் நிலைப்பாடு என்னவென்று தெரியாது. ஆனால் அவர் மீது குற்றத்தை சாட்டிவிட்டு லாபமாக அரசு தப்பக்கூடாது. அரசாங்கம் முடிவு எடுக்க வேண்டும். அரசாங்கம் இந்த பொறுப்பில் தனது பொறுப்பை தவறவிட்டு விட்டது. அதனால்தான் சமூக ஊடகங்களிலே மோதிக்கொண்டார்கள். இனவாதத்தை ஒழிப்போம் என்று வந்த அரசாங்கம் இனவாதத்தை தூண்டிவிட்டு ஒரு காரணம் அமைந்து விட்டது என்பதுதான் எனது பொறுப்புள்ள குற்றச்சாட்டு. அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மேடை உங்களுடைய சதுர மேடையா, வட்ட மேசையா, இந்த மேசையிலிருந்து பேச்சு கூட அதான் அர்த்தம். நானும் அவர் அந்நியர்கள் அல்லவே, நாங்கள் இருவருமே அந்த பேரவையின் அங்கத்தவர்கள். இன்னும் வேறு கட்சிகள் இருக்கிறார்கள். ஏற்கனவே எல்லோருமே இந்த பொதுவான கருத்தில் தான் இருக்கிறோம். இந்த பிரச்சனை என்பது தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே ஒரு பிளவை, ஒரு பிளவை, ஒரு கஷ்டத்தை, ஒரு மன கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை, அல்ல ஒரு தீய அடிப்படை ஏற்படுத்தக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். கடந்த காலங்களில் அதிகமாக கவனமாக இருக்கிறோம். ஆக இது எந்த சந்தேகப்பட தேவையில்லை. அப்படித்தான் இருக்கிறோம் நாங்கள். ஆக இதில் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கீழ்மட்ட ஊழியர்கள் சில வேளைகளிலே, கீழ்மட்ட அங்கத்தவர்கள் சில வேளைகளிலே மாறுபட்ட கருத்தை கொண்டிருப்பார்கள். உண்மையிலே எங்களது கட்சி வடகிழக்கை தளமாக கொண்ட கட்சி அல்ல, வடக்கு வெளியுள்ள கட்சி. ஆகவே எங்களுக்கு நேரடியாக இதிலே நேரடியான பாதிப்புகள் அல்லது நேரடியான அனுபவங்கள், நேரடியான தொடர்பாடல்கள் அங்கே இல்லை. தலைமை மட்டத்தில் இருக்கிறது என்பதால் தலைவர் என்ன முறை நான் அந்த கருத்தை ஆரம்பத்தில் பேசிக்கொண்டு தொடர்ந்து நிலைப்பாடு பேசிக்கொண்டே வருகிறேன். ஆனால் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கலாம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக இருக்கலாம், இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அல்லது அடுத்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், அந்த கட்சி
எனக்கு தொழிலாளர் காங்கிரசும் வடகிழக்கு வெளியே நாங்கள் எங்களை போலதான் அவர் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சிகள் தலைமைகளை பொறுத்தவரையிலே இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு நெகிழ்வுத்தன்மையுடன் தீர்வு காண வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இப்படியான பிரச்சனையே தான் எங்களது நண்பர் சொன்னதை போல, ஜனாதிபதி சட்டத்தில் சொன்னதை போல, இந்த பிரச்சனை தான் இத்தகைய ஒரு மேடை வேண்டும் என்பதை நியாயப்படுத்துகிறது. மேடை அமைத்தவுடனே கொஞ்சம் கூட தயவுதாட்சியம் இல்லாமல் எங்களை அடித்து துவைத்து ஒழிப்பதுக்காக கங்கணம் கட்டி கூட செயல்பட்ட பொறாமைக்காரர்கள், கால்பூச்சிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வு ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறது. இப்பொழுது மக்கள் உணர்வார்கள். ஆம், தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழ் மக்களாக இருக்கலாம், வடகிழக்கு ஈழத்தமிழராக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், மலைய தமிழராக இருக்கலாம், மக்களுக்கு தனித்துவமான பிரச்சனை வரும்பொழுது கேள்வி கேட்பதற்கு, குரல் கொடுப்பதற்கு, வாதாடுவதற்கு எங்களுக்கு என்ற ஒரு தளம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு இப்பொழுது மக்களுக்கு வந்திருக்கிறது. இதுதான் இந்த தளத்தின் மேடையின் பேரவையின் வெற்றி என்று நான் நினைக்கிறேன். சட்டத்தரணி அவர்களே, இந்த வினாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா, ஆனால் சற்று விசாலமாக ஒரு ப்ரோடான கொஸ்டனாக இது இருக்க போகிறது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களிடத்திலே கேட்ட அதே கேள்விதான். ஏன் இந்த தமிழ் பேசும் மக்கள் அரசியல் பேரவை என்ற அந்த பெண்ணுக்கு கீழால் இதுவரையிலே நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தி இவர் சொன்னதை போன்று இந்த பிரச்சனை அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்றாவது நீங்கள் சொல்லவில்லையே என்ற குறை இருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையிலே இந்த பிரச்சனையிலே இதைவிட ஆழமாக அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்பது முஸ்லிம் மக்களுடைய கருத்து. இந்த பிரச்சனை ஆரம்பித்த நாளில் இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோ அதன் தலைவரோ மௌனமாக இருந்ததை, தொடர்ந்து மௌனம் காத்து வந்ததை நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே மனோ கணேசன் பேசியதற்கு பின்னால் தலைவர் பேசுகிறார். அவர் சொல்றார், நான் பேச இருக்கவில்லை, மனோ கணேசன் பேசியதால் பேசுகிறேன். அப்படியாக இருந்தால் இது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பழுத்த அரசியல்வாதி பொருத்தமான பண்பா சமூகம் பிரச்சனையில இருக்கிறது. இப்படி இருக்கிறது. இன்று சமூக வலைத்தளங்களிலே தலைப்புகளை நான் பார்த்தேன். இன்றைய நாளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேஷம் கலைந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுடைய உரை முஸ்லிம் சமூகம் எதிர்பார்க்கவில்லை, அப்படி ஒரு உரையை. ஆனால் ஒரு பக்கத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அவரை கிழக்கு மாகாணத்திலே முதலமைச்சராக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருப்பதாகவும் சமூக வலைத்தளங்கள் சொல்கிறது. ஒரு விசாலமான கேள்வி, பதில் சொல்லுங்கள். இல்லை, நான் நம்புகின்றேன் சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் அழகா சொன்னார். எல்லாத்தையும் ஒட்டுமித்தமாக வச்சு பார்த்தால் விளங்கலையா, முதலாவது இந்த இஷ்யூ எடுத்து அடிக்கிறாங்க யாரு? இந்த பேரவைக்கு. அதான் சக்சஸ் பேரவை. நான் எதிர்பார்க்கவில்லை. அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் கூட இன்று எங்களுடைய இதை சொல்லவில்லை. இன்று சொல்லுகிறார், யாரோ அவர்தான் காதில் போட்டு விட்டார், இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறது, பாவிங்கள் என்று. ஆகவே அது உண்மைதானே. பேரவையின் ஏற்பாட்டாளர் இன்று டாக்டர் சுகுணனுக்கு சார்பான கருத்துக்களை அதைத்தான் நீங்கள் இந்த பேரவையை பற்றி இருக்கின்ற உங்களோட விளக்கம் கிட்டத்தட்ட 5 நிமிடம் பேசினார்கள். நீங்கள் கூட அது சரியா புரியவில்லை. நான் சொல்லுகின்றேன், புரிகிற மாதிரி பேசவில்லை, தெரியல. இல்ல அவர்கள் மத்தியில் எப்படி இருக்கின்றது என்றால், பேரவை வந்து விட்டது, இனி தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு பிரச்சனை இருக்க மாட்டாது. அது ஒரு பச்சை பிழையான கருத்து. 4வதை மறந்து விட்டீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற வேறுபாடுகள் 90 இருக்கலாம், ஒருமைப்பாடுகள் 10 இருக்கலாம். ஒரு கூட்டாக வேலை செய்வதற்கு ஒருமைப்பாடுகளை மாத்திரம்தான் நாங்கள் அடையாளப்படுத்தினோம். யாப்பு திருத்தம், மாகாண சபை, நியாயபூர்வமான அபிவிருத்தியின் எங்களுக்கு பங்கு. 4வது என்ன செய்தோம்? எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை நாங்கள் எங்களுக்குள் பேசி தீர்த்துக் கொள்வோம். சரி, இந்த பிரச்சனையில் ஒரு விஷயத்தில் நாங்கள் காமனா இருக்கின்றோம். என்னது? தற்போது அரசாங்கம், என்பிபி அரசாங்கம், இவ்வளவு காலம் வரையில் சர்க்குலர் எப்படி இருந்தாலும் கூட நடைமுறையில் பிரச்சனை இருக்கவில்லை. சர்க்குலர் என்பது குர்ஆன் ஹதீஸ் இல்லை, எங்கட பாஷையில சொல்ல போனா இஜ்மா கியாஸ் கூட இல்லை, ஃபத்வா கூட இல்லை, சும்மா அது நாளைக்கு மாற்றுறது. அதை மீறி நடைமுறையில் இருக்கின்றது. பெரிய பெரிய பேரினவாதிகள் இருந்த அரசாங்கம், ஞானசார தொடக்கம் எல்லா அவங்களுடைய கைவசம் இருந்த நேரத்தில் கூட இதே பிரச்சனை இல்லாம இருந்தது. இதான் அந்த நீங்க முதல் கேள்விக்கு வருகின்றோம். இந்த விசமிகளுடைய மோட்டிவ் என்ன? இன்றைய அமைச்சர் நலிந்த ஜெயதீஸோட கதையின் பின்னணி என்ன? ரைட். இந்த பேரவை யாருக்கு சவாலாக அமைந்திருக்கின்றது? நிறைய பேருக்கு அமைந்திருக்கின்றது, பேர் சொல்ல விரும்பவில்லை. எதிர்கட்சியில் இருப்பவர்களுக்கும் அமைந்திருக்கின்றது, அரசாங்கத்துக்கு அமைந்திருக்கின்றது. இதை வைத்து உடைக்கலாம் என்று நினைத்தார்களோ தெரியவில்லை. நாங்கள் மாட்ட மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய 4வது எங்களுக்குள் உள்ள ஒரு கருத்து இருக்கின்றது. பேரவையில் ஒரு
நங்கத்தவராக இருக்கிறதன் காணல் அரசியல் ரீதியாக எங்கள் மக்களுடைய விஷயங்களை குரல் எழுப்பும் பொழுது எங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் உங்களுடைய கருத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள, என்னுடைய கருத்தை நாங்கள் சின்ன உதாரணத்தை சொல்லுகின்றேன். நாளை தெரியாது வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமான ஒரு கருத்து, வித்தியாசமான கருத்து வந்ததனால் இது எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் வெளியேற முடியாது. எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எதிராக. ஏனென்றால் இவ்வளவு காலமும் அதைத்தான் இந்த மொசாட் என்று எடுத்து சொல்கிறார்கள். மொசாட் என்ற அந்த பின்னணிக்கு காரணம் சமூகங்களுக்கு மத்தியில், குரூப்புகளுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் தந்திரவாதிகள், இடங்களை பாய்ப்பார்கள். இது லலிதா முதல் காலத்தில் தொடங்கிய ஒரு கூத்து. சரியா? இவர்கள் பார்த்தார்கள் இந்த கல்முனை தான் முதலாவது. எங்களும் கேட்ட கேள்வி என்ன? கல்முனை வடக்கு பிரச்சனை பிரதேச இலத்தை தீர்த்து வைங்கள. தீர்த்து வைக்க முடியாது. எங்களுக்கும் தமிழ் சார்ந்த கட்சிகளுக்கும் இடையில் ஒத்த கருத்து வர மாட்டாது. அதனால் கூட்டமைப்பை நாங்கள் பேர முடித்து விட வேண்டுமா? இல்லை. நாங்கள் அடிப்படை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எல்லா விடயங்களிலும் எங்களுக்குள் ஒத்துமை இல்லை. ஆகவே நாங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டுமா? எங்களுக்குள்ள ஒத்துமை என்ன? நாங்கள் சிறுபான்மை, ஒரே மொழியை பேசுகின்றோம், நிறைய கலாச்சார சமத்துவம் இருக்கின்றது. முக்கியமாக இனரீதியான பிரச்சினைக்கு தீர்வாக வழங்கப்பட்ட 13வது திருத்தச் சட்ட மாகாண சபை தேர்தல் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு அரசியல் அதிகாரத்தை வடக்கில், கிழக்கில், மத்தியில், மேற்கில் தருகின்றது. இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி எங்களுக்குள் உள்ள ஒருமைப்பாடுகளை அடையாளப்படுத்தி நாங்கள் எங்களை கொண்டு போக போகின்றோம். எங்களுக்குள் இருக்கின்ற வேறுபாடுகளை அடையாளப்படுத்தி எங்களை அடிக்க முயற்சி செய்கிறார்கள். அது நடக்க மாட்டாது. சாணக்கியனா இருக்கட்டும், நாளைக்கு அல்லது முன்னாள் என்னுடைய நண்பர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் இருக்கட்டும், உண்மையாக நான் எதிர்பார்த்தேன் அவருடைய ஸ்பீச் அல்ல. அதற்கு முன்பு இலங்கை தமிழரசு கட்சியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் பேசினார்கள். அதை பற்றி யாரும் பேசவில்லை. அவர்கள் மிகவும் கொஞ்சம் காரசாரமாக பேசினார்கள். ஆகவே ஆனால் சாணக்கியன் தான் தொட்டு காட்டினார். அதாவது தேவையற்ற விடயங்களை அவர் அங்கே பேசுகிறார். அது சரி, அது அவர் அரசியல் செய்ய வேண்டும். இவர்கள் இந்த விசமியலுக்கு ஒரு ஐடியா இருக்கின்றது, எங்களையும் குழப்ப வேண்டும். வின் வின் சிச்சுவேஷன். சேர்ந்து போனால் தமிழ் வாக்கு அவருக்கு இல்லை, பிரிந்து போனால் இந்த சமத்துவம் உடைய வேண்டும். எனவே சாணக்கியன் ஓட்ஸுக்காக தான் பேசினார். எல்லாரும் அப்படித்தான். அரசியல் அதிகாரம் இல்லாட்டி யாருமே எங்க கிடையாது. அவருடைய இன ரீதியான விடயங்களை ஏதோ ஒரு வகையிலே முஸ்லிம்கள் நாங்களும் அப்படித்தான் செய்ய வேண்டும். என்ன போல் அவர் இருப்பார். நான் ஒரு நாளுமே சாணக்கியன் என்னால் இந்த முதலமைச்சர் கதை என்னென்ன கேட்டார்கள். நான் சொன்னது என்னவென்றால், ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக வர முடியும் என்றால் ஏன் எங்களுக்கு கிழக்கிலும் இனம் ரீதியாக அப்பால் இது எங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் வர முடியுமா? இதை நான் அடிக்கடி சாணக்கியனுடன் பேசினேன் மட்டும்தான் சொன்னேன். சாணக்கியன் ஆக்க வேண்டும்னு சொல்லவே இல்லை. இதை நாங்கள் காரிடோரில் பேசினேன், அவ்வளவுதான் சொன்னேன். எப்படி என்றால் நம்மளுடைய என்னை பொறுத்தவரையில் சட்டையில் இருப்பதுதான் வரும். இல்லை. நான் என்ன இதை நாங்கள் அடிக்கடி சட்டையில் அப்படி இருக்கவில்லைன்னு சொல்றாரு. நிசாங்காரியை பறிக்க கூடாதா? கொஞ்சம் பொறுங்களேன். இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை கேட்டாரு. சில அடிக்கடி சொல்லுவாங்க, எதிர்கட்சியில் சரியான ஜனாதிபதி கேண்டிடேட் இல்லை. ஏன் நிசாங்காரியை பெறலையா? ரோஃபக்கீம் இல்லையா? அப்படி பார்க்க போனால் அப்படியே நான் சொல்லிக்கொண்டு போக சாணக்கியன் சுமந்திரன் அதுக்கு அடிப்பாங்க. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சாணக்கியன் என்று குறிப்பிட்டது ராசமாணிக்கம் சாணக்கியம் அல்ல, இளைஞன், ஒரு தமிழன். அதைத்தான் he was representing a youth and a Tamil. Vijay is a youth. அவ்வளவு யூத்தில் 50 ஆயிட்டார். ஆனால் ஒரு கிறிஸ்டியன். மதங்களுக்கு அப்பால் போய் தமிழ் பேசும் என்ற அடையாளத்தில் ஒன்று சேர முடியும் என்றால், அந்த பெரிய தமிழ்நாடு, எத்தனையோ கோடி மக்கள், சின்ன ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இருந்து அவர்கள் கொண்டு சேர முடியுமானால் ஏன் எங்களுக்கு சேர முடியாதுதான் நான் கேட்டேன். இந்த கல்முனை விவகாரமே அதற்கு மிகப்பெரிய உதாரணமே. சாதாரண இந்த ஆடை விடயத்திலேயே அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போனால் எப்படி முதலமைச்சர் அவர்கள் இல்லை. இது பிழையான கருத்து. அவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை என்பதே இல்லை. அவருடைய மற்ற கதைகள் சொன்னாலும் இது சம்பந்தமா ஒரு விடயம் சொன்னார்கள். அவரை டிஃபெண்ட் பண்ணுவதற்கு எனக்கு பயம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இவர்கள் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை எங்களை சாலையில் போட பார்க்குகின்றார். அவர்கள் செய்ய வேண்டும். 2 நாள் நாங்கள் சைலன்ஸாக இருந்தோம் தான். அது கொஞ்சம் பேருக்கு பிடிக்கவில்லை. ஏன் தெரியுமா சைலன்ஸாக இருந்தோம்? நாங்கள் நினைத்தோம், கேள்வி கேட்டு விட்டோம். அனுரகுமார திசாநாயக்கோட அரசாங்கம் சமூக ரீதியான பிரச்சனையை எங்களுக்கு முந்தி அவர்கள் தீர்த்து விடுவார்கள், இதே பிரச்சனையாகி அரசியல் லாபம் வைக்கக்கூடாது என்று பேசாமல் இருந்தோம். பராசக்தியில் சிவாஜி சொன்ன மாதிரி, ஆமாம் நான் பேசாமல் தான் இருந்தேன். ஏன்? நாங்கள் ஆரம்பத்தில் புதன்கிழமை பேசவில்லை, வியாழக்கிழமை கேள்வியை கேட்டுவிட்டு சும்மா இருந்தோம், வெள்ளிக்கிழமை பேசவில்லை, சனிக்கிழமை பேசவில்லை, ஞாயிற்றுக்கிழமை பேசவில்லை. பேசக்கூடாது என்பதற்காக அல்ல, இப்படி பேசி எங்களுக்குள் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக. அங்கே விஷமத்தனமாக செய்தவர்கள் நல்லவர் என்பதற்காக அல்ல, இந்த விஷமத்தனவர்களுடைய அஜெண்டா நாங்கள் விழக்கூடாது என்பதற்காக. ஏன்?
பராசக்தி சொன்னார், இந்த நீதிமன்ற நியாயம் சொல்லும் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், ஏன் அனுரகுமார திசாநாயக்க நியாயம் செய்வார் என்று பார்த்திருந்தோம். எப்பொழுது கடிதம் போனதோ விளக்கம் கேட்டு கடிதம் இங்கிருந்து போகிறது. அதை யாரும் பேசுவதில்லை. கடிதம் ஏன் அனுப்பினார்கள்? சுற்று அறிக்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு வேலை இழந்து விடுவீர்கள் என்று கடிதம் அனுப்பினார்கள். யார் அனுப்பினார்கள்? சாணக்கியன் அனுப்பவில்லை, மனோ கணேசன் அனுப்பவில்லை, நான் அனுப்பவில்லை, நாங்கள் சொல்லி அரசாங்கம் அனுப்பவும் இல்லை. இந்த அரசாங்கம் அனுப்பியது. அவ்வளவு பொறுப்பை அவர்கள் வைக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்குள் முஸ்லிம் எம்பிக்கள் இருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்டத்தில் இதே தேர்தல் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்று சொல்லப்படும் அகபேதியத்தில் ஒரு அங்கத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மந்திரி இருக்கின்றார்கள். இவர்களுடைய உண்மையான சுபாவம் வெளியே வந்து விட்டது தானே. அதை நான் சொல்லவில்லை, நான் சொல்லக்கூடாது நினைத்துக் கொண்டிருந்தேன். இதைத்தான் நாங்கள் நினைத்தோம். திங்கட்கிழமை அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள், ஹர்த்தால் போட்டார்கள். இதற்கு மேலே எங்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது. என்ன செய்தோம் நாங்களும், எங்களுடைய இனவாதிகளும். இவர் அழகா சொன்னார், டாக்டர் சுகுமாரனை பற்றி எந்த ஆதாரம் எங்களுக்கு கிடையாது. யார் இதை செய்தார் என்று சொல்ல வேண்டிய தேர்வை அமைச்சரிடம் இருக்கின்றது, செயலாளரிடம் இருக்கின்றது. எங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான் சொல்லலாம். சந்தேகம் தடுப்பது நான் பேச மாட்டேன். நான் கேட்கின்ற கேள்வி, எங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இந்த கடிதம் அனுப்பியது யார்? அமைச்சர் செயலாளருடைய பெர்மிஷன் இருந்ததா? அந்த ஹர்த்தால் எப்படி செய்யப்பட்டது? ஹர்த்தால் செய்யப்பட்டதுக்கு இது எடுத்தார்களா? இதைத்தான் நாங்கள் அதுக்கு பிற்பாடுதான் நாங்கள் பேச தொடங்கினோம். ஞாயிற்றுக்கிழமை இந்த கடிதம் வெள்ளிக்கிழமை அனுப்பிவிட்டார்கள் தெரிந்ததுக்கு பிற்பாடு சனிக்கிழமை நீங்கள் பேசினீர்கள், அதுக்கு எங்களுடைய தலைவர் பேசினார். ஏனென்றால் இதை நீங்க யோசிச்சு பாருங்கள். பழைய அரசாங்கத்துக்கு பழைய அரசியல்வாதிகள் ஆளுக்கால் போட்டியிட்டுக் கொண்டு இந்த பிரச்சனையை கையில் தூக்கியிருப்பார். இப்ப பாருங்க, அர்ஜுன பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அட்ஜர்ன்மென்ட் மோஷன் போடுகிறார். எங்களுடைய மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் 27 கேள்வியை கேட்டுக்கின்றார். இப்பொழுது எல்லாரும் இதில் தொங்கி கொஞ்சம் அரசியல் வாக்கள் செய்ய வேண்டும். நிசாங்காரியப்பருக்கு அது தேவையில்லை, செயலாளருக்கு நிசாங்காரியப்பருக்கு அது தேவையில்லை. அப்படி கீழ்த்தனம் அரசியல் எங்களுக்கு செய்ய வேண்டிய எனக்கு கிடையாது. ஆனால் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். நாங்கள் இன ரீதியாக நடக்கவில்லை. அவர்கள் செய்யும் பொழுது நாங்கள் அகிம்சை ரீதியாக இருந்தோம். அகிம்சை ரீதியாக இருந்துதான் எங்களுடைய போராட்டத்தை செய்கின்றோம். நாங்கள் சோசியல் மீடியாவை பாவித்துக் கொண்டு உங்கள் முதல் மருத்துவத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஏசி செய்யவில்லை, பரவாயில்லை. இதை நான் விரும்புகின்றேன். நான் எவ்வளவு விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டேன். என்னுடைய முதலாவது ட்வீட் நான் தான் போட்டேன், ஆங்கிலத்தில் தமிழிலும் போட்டேன். முஸ்லிமிட வசனத்தை நான் பாவிக்கவில்லை. என்னுடைய ட்வீட் வந்தது புதன்கிழமை. என்னுடைய ட்வீட்களில் ஆக கூடுதலான 2வது ரெஸ்பான்ஸ் இதில் இருந்தது. ஆகவே ஒரு விஷயத்தை தம்பி ரஹ்மான் உங்களுக்கு சொல்கின்றேன். வெளியில் தெரிகின்ற இனவாத சக்திகளை விட இனவாதம் கூடாது என்று இருக்கின்ற இளைஞர்களும் யுவதிகளும் பேசாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னுடைய நிலப்பாடை விரும்புவார்கள். அவர்கள் மனோ கணேசன் அண்ணனுடைய தம்பியுடைய, நீங்க தம்பியா தெரியாது, தலைவருடைய நிலப்பாடை விரும்புவார்கள். மீண்டும் இனவாதத்தை கையில் வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. மறைந்த அஷ்ரஃப் இனவாதத்தை வைக்கவில்லை. எங்களை அடிச்சதுக்காக எங்களுடைய சிறுபான்மை அதிகாரத்தை, அந்த உரிமையின் சமத்துவத்தை கிடைக்காத கொண்டு வந்தார்கள். அந்த கட்சி தான் இது. அதைத்தான் ஆரம்பித்தேன்னு சொல்றேன், அதை இப்பயும் சொல்கின்றேன். இப்பொழுதும் எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட குரோதமோ இதோ கிடையாது. எங்களுடைய பேரை வந்ததுக்காக அவர் எனக்கு சொல்ல முடியாது. அவர் தமிழ் வாக்களுக்காக செய்கிறார்கள், எனக்கு தெரியாது. அவர் சொன்ன விடயம் சில நேரங்களில் அவருடைய கன்விக்ஷன் அவருக்கு கேட்கணும். அவரை வைத்துதான் பேச வேண்டும். நீங்கள் அவரையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார் அவருடைய காரணத்தை. அவரை எனக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவரை என்ன அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேரவையை அங்கத்தவர் அறிந்து கொண்டு அதை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. போகும்பொழுது எங்களுக்கு தெரியும் இங்கே பிரச்சனை இருக்கின்றது. தைரியத்தில் தான் நாங்கள் போயிருக்கணும். இறுதியாக, அதாவது நாங்கள் வளமையாக பேசக்கூடிய விடயம், நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள். 2 சமூகங்கள். இப்போது இந்த பிரச்சனை 10 தினங்களையும் தாண்டி செல்கிறது. சமூக வலைத்தளங்களிலே அத்தனை வெறுப்பு பேச்சுக்கள், அப்படி பார்க்கவே முடியாத அளவுக்கு 2 தரப்பில் இருந்தும் மோசமான சொற்பிரயோகங்கள், போஸ்டுகள், மீம்கள் தாங்க முடியவில்லை. இப்படியே நாங்கள் பயணிப்போமாக இருந்தால், அதாவது இலங்கையிலே வரலாறு நெடுகிலும் ஒடுக்கப்பட்ட 2 சமூகங்கள் நாங்கள். பேரவையிலே 2 முக்கியமான தலைவர்கள், 2 சமூகத்தை சார்ந்த தலைவர்கள். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? யாரும் இவரை பயந்து விட்டார்கள் தெரியவில்லை. இந்த பேரவையை கண்டு இந்த பேரவையை ஏன் அமைத்தீர்கள் என்று கொண்டு தீர்த்தார்கள், வெட்டி பார்த்தார்கள். இப்பொழுது ஏன் செய்யவில்லைன்னு கேட்கிறாங்க. இப்படித்தானே இப்படி கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட. ஏன் செய்யலை? நீங்க முதல்ல ஏன் பேரவை அமைத்தீர்கள் கேட்டாங்க, அப்புறம் ஏன் பேரவை செய்யவில்லைன்னு கேட்குறாங்க. அப்போ கேள்வி மாறுபட்டாலும் கூட அது நடுநாயகமாக இருக்கிறது பேரவை தானே. அதே மாதிரி ஏன் சொல்கிறேன்,
பேரவையாக இருக்கலாம். பேரவை கண்டு யாரும் பயந்துட்டாங்க போல. தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவருமே ஒன்றாக பொது குறைந்தபட்ச அடிப்படையிலே காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையிலே ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று இவர் பயந்து விட்டார்கள். பேரவையிட செயல்பாட்டிலே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆக ஜனாதிபதியை பார்த்தோம், அன்றே அதே தினத்திலேயே எதிர்க்கட்சி தலைவரையும் பார்த்தோம், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரை பார்த்தோம். இந்தியா இலங்கை விஷயத்திலே மிகவும் அக்கறையுள்ள தொடர்பாடல் கொண்ட நாடான இந்திய தூதுவரையும் பார்த்தோம். அது முடிய போறதில்லை. இன்னும் பல நாடுகள் தூதுவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அடுத்த வாரம் நினைக்கிறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய UN ஐநா வதிவிட பிரதிநிதியை சந்திக்க இருக்கிறோம். ஏனைய தலைவர்களை சந்திப்போம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சி தலைவர்களை சந்திப்போம். அதிகாரப்பூர்வமாக சந்திப்போம். பௌத்த தலைவர்களை சந்திக்கலாம். வெளிநாடுக்கு போகலாம், தமிழகத்துக்கு போகலாம், டெல்லிக்கு போகலாம், வேறு நாடுகளுக்கு போகலாம், சந்திக்கலாம். ஆகவே சர்வதேச சமூகத்துக்கும் இந்த செய்தியை நாங்கள் ஒட்டுமொத்த கொண்டு செல்லலாம். ஆகவே போவோம். ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய 25 விதமான மக்கள், நான் சொன்னது போல 75 is not 100 need to another 25 added to 75. அது நாங்கள் இல்லாமல் இலங்கை இல்லை என்ற செய்தியை நாங்கள் தெளிவான முறையிலே உலகத்துக்கும் தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் செல்வோம் என்பதை பலர் யூகித்திருக்கலாம், ஆராய்ந்திருக்கலாம். இது இப்படி விடக்கூடாது, வளரவிடக்கூடாது என்ற காரணத்தினாலே அவர்கள் தரகர்களை வைத்து, தமிழ் பேசும் தரகர்களை வைத்து, தமிழ் பேசும் தற்கூறுகளை வைத்து, தமிழ் பேசும் தரகர்களை வைத்து ஆரம்பத்தில் அடித்து வெட்ட பார்த்தார்கள், முடியவில்லை. அந்த எவ்வளவு அடித்தாலும் நாங்கள் வளர்ந்து விட்டோம். இப்பொழுது மேல்மட்டத்தில் அடிப்பதற்காக தான் செய்தார்கள் தெரியவில்லை. சந்தேகம் வருகிறது, நியாயமான சந்தேகம். அது வளர்த்து விட்டது காரணம் ஏனென்றால் இந்த அனைத்து இனங்களின் பிதாமகனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கூடிய அனுரகுமார சாநாயக்க தோழர் நண்பர், எனக்கு அவர் மீது இருக்கும் கோபத்தை விட அவர் மீது பெரிய கோபம் கிடையாது எனக்கு. அவர் ஏதோ செய்ய பார்க்கிறார், ஏதோ செய்ய விரும்புகிறார் அவர் தெரியுது எனக்கு. ஆனால் அவரால் அவரது கட்சியையும் அரசாங்கத்தையும் அரவணைத்து அழைத்து செல்ல முடியவில்லை என்பது அப்பட்டமான உண்மையாக தெரிகிறது எனக்கு. நல்லா தெரியுது எனக்கு. அனுரகுமார சாநாயக்க தோழர் அவர்களே, நாளை உங்கள் அரசாங்கம் விழுந்து அழிய வேண்டும் நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் ஒருபோதுமே சட்டவிரோதமான முறையிலே சென்று ஆயுதங்களை கையில் தூக்கி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் ஒரு அரசாங்கத்தை வீழ்த்தும் நோக்கம் கொண்டவர்கள் அல்ல, அந்த பாசறை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் தான் செய்தீர்கள். 71 89 தேர்தல் மூலமாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தை எதிர்த்து ஆயுதம் தூக்கினீர்கள். நாங்கள் செய்வதில்லை. அதே வேளையில் உங்கள் அரசாங்கம் நாளை என்றாவது முறை ஏதோ ஒரு காரணத்துக்காக விழுமானால் அதன் காரணம் நீங்கள் வெளியே தேடாதீர்கள், உள்ளே தேடுங்கள். இவர்கள்தான் இந்த தமிழ் பேசும் மக்களின் பிரதிகளாக உங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் தங்கள் அறிந்தும் அறியாமலும் காரணமாக அமையப் போகிறார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் தமிழ் பேசும் மக்களை அவர்கள் பிரதிப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து வாழ விரும்புகிறீர்களே, ஆனால் தேசிய பிரச்சனை தீர்வு காண முடியாது உங்களால். இன்றே நீங்கள் பாருங்கள், சொல்லிய அந்த புதிய அரசியலமைப்பு என்பதை செயல்பட்டு ஆரம்பிக்கவில்லையே. எதை சொன்னீங்க? அரசியல் கைதிகள் விடுவிக்கிறதா சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க விடுவிக்க ஒருத்தரையுமே PTA பயங்கர தடை சட்டத்தை ஒழிப்பதாக சொன்னீர்கள். இப்பொழுது மாற்றிட கொண்டு வருகிறீர்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அமைச்சரவை அதை மாற்று சட்டத்தை அங்கீகாரம் செய்திருக்கிறது. காணி விடுவித்தீர்கள், இடை நிறுத்தப்பட்டிருக்கிறது. வடகிழக்கிலே காணியை பறித்த காணியை கொடுக்கவில்லை, மலையத்தில் சர்வதா சொன்ன காணியும் கொடுக்கவில்லை மலையத்திலே. ஆக நீ சொன்னதை கேட்குறோம். செய்தியே மாகாண சபை ஒரு வருடத்தை நடத்துவா சொன்னீர்கள். எங்களை பொறுத்து ஒரு வருடம் முடிந்து விட்டது, அவர்கள் முடியவில்லை, தெரியவில்லை. 2 வருடம் முடிய போகிறது, செய்யவில்லையே. சொன்னது கேட்கிறோம். ஆகவே அனுரகுமார சாநாயக்க உங்களது வீழ்ச்சி குறிப்பிட்ட அந்த வரையறுக்கப்பட்ட காலத்துக்குள்ளே எழுந்துவிடக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். காரணம் என் முதல்ல சொன்னேன், 2 விஷயம் சொன்னேன். ஆனால் அது நடந்தால் நாங்கள் அல்ல, அங்கே தான் காரணம் இருக்குது, உங்களுக்குள்ளே தான் காரணம் இருக்குது. தேடுங்க. நம்மளாலே காரணமாக போகிறாங்க. கையால் ஆகாது, ஆளுமையற்ற நாங்கள் பார்த்து அனுதாபப்படக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கே ஒரு கூச்சம், வெட்கம். தாங்கள் ஏதோ அதிகாரத்தில் இருப்பதை போல காட்டி, அனுரகுமார் பக்கத்தில் இருப்பதை போல காட்டி, தங்கள் ஆலோசனை கேட்டு தான் அனுரகுமார் செயல்படுவதாக காட்டி, அரசியல் குழுவிலே நிர்வாகக்குழுவிலே செயற்குழுவில் இருப்பதாக காட்டி, அமைச்சர் தீர்மானங்கள் எடுக்கப்படுவதற்கு முன்னாடி எங்கள்கிட்ட பேசப்படுவதாக காட்டி ஒரு பந்தா காட்டுறாங்க, வாய்ச்சாடல் அடிக்கிறாங்க, ஒரு படம் காட்டுறாங்க, ஒரு கண்காட்சி காட்டுறாங்க. எல்லாம் ஒன்றுமே அல்ல, பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜியத்தின் வெளிப்பாடு தான் இது. வந்திருக்காது. அது இப்போ எங்க அரசாங்கத்தில் இப்படி நிகழும் பொழுது பல சந்தர்ப்பங்கள் நாங்கள் சண்டை போட்டிருக்கிறோம். கடுமையான அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் போது கூட எனக்கு தெரியும் பல குறைபாடுகள் நிகழ்ந்தது. இருந்தாலும் கூட எனக்கு தெரியும், நான் அங்கே தான் இருந்தேன், பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீண்ட மேஜையிலே யார் வைத்திய பலசேரி அமர்ந்திருக்கிறார், ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர் அமர்ந்திருக்கிறார்கள், ராவ் ஹக்கீம், ரிஷாத் பதுதீன் இந்த முஸ்லீம் இனத்தை பிரதிநிதிப்படுத்தி கொண்டு அமர்ந்திருக்கிறார், நான் இருக்கிறேன், என்னை அமைச்சர்கள் இருக்கிறோம். கடுமையாக வாதிட்டோம், தெரியும், கடுமையான வாதிட்டோம், அடித்தடி தான் சண்டை. அது பிரதிபலன் என்னங்கிறது கஷ்டம். இது ஒரு இனவாதம் ஊறி போன நாடு. ஆனால் அதுக்குள்ள போராட்டம் தானே, இதுக்குள்ள எதிர்நீச்சல் படிக்கணும், அடிச்சு நான் கண்ணால் பார்த்தது தானே எல்லாம் செஞ்சு. மலையத்தில் இந்த நுழைய மாவட்டத்திலே புதிதாக 6 பிரதேச கோயிலை கொண்டு வந்தோம். நாங்கள் இப்படி கொண்டு வந்தோம் சும்மாவா? அமைச்சரோட சண்டையிட்டு எழுந்து நின்று
பின்காலால் ஆசனத்தை எட்டி உதைத்து விட்டு மேசில் அடித்து விட்டு வெளியேறினேன். கோயிங் அவுட் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் ஆல்சோ பிஃபோர் தட் ஐ கோயிங் அவுட் ஆஃப் தி கேபினட் சொல்லிட்டு வந்தேன். அதுதான் கிடைச்சி. அத்தகைய ஆளுமை நாங்கள் பிரதிபலித்த மக்களுக்கான நேர்மையான கூக்குரல் இன்றைய அந்த தமிழ் பேசும் அனந்தப்படக்கூடிய ஒரு பாசியில் சொன்ன அந்த நான் அப்படி தான் சொன்னேன், அவர்களுக்கு இல்லை என்பதுதான் கவலையாக்குரியது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் வேறு காரணம். அவங்கள யாரும் தனிப்பட்ட கோபதாமம் கிடையாது. எங்களுக்கு நாங்கள் பல இனங்கள், பல மதங்கள், பல இனங்கள் கொண்ட பன்மைத்துவ நாட்டில் வாழ்கிறோம். ஆகவே நாங்கள் நெகிழ்வுத்தன்மையோட வாழணும். அது நெகிழ்வுத்தன்மை என்பது விட்டு கொடுத்து வாழ்வதல்ல. எங்கள் பிரச்சனையை சரியான சொல்லணும், எடுத்து கூறணும், சொல்லலை. இதுதான் காரணம். நான் உங்களுடைய அதே கேள்விக்கு நானும் அதே ஒரு வசனத்தில் முடிக்கின்ற அதைத்தான். இந்த பேரவை என்ன செய்கின்றது என்பதை என்ன செய்யவில்லை. நாங்கள் இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி தொடங்கிய பிரச்சனைக்கு எந்த ஒரு கட்சி தலைமத்துவமும் பெட்ரோல் ஊற்றவில்லை. இன்னும் அதை ஏற்றி விடவில்லை. அதை செய்தோம். இதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்ல முடியவில்லை என்றால் எங்களுக்குள் எவ்வளவுதான் எங்களுடைய மக்கள் தமிழ் தலைவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இதை நாங்கள் வேகமாக எங்களுடைய உதாரணத்தை சொல்கின்றனே, அட்டாளை சென்னையில் ஹர்த்தால் செய்ய வலிக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை. நான் சொன்னேன் வேணாம். அதே போன்று அவர்களுக்கு என்னென்ன பிரஷர் வந்தது எங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நாங்கள் குறைஞ்சபட்சம் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதற்காக பொறுமையாக இருந்தோம். எங்களுடைய பொறுமையை இவர்கள் ஏளனப்படுத்திக் கொண்டு சமூக ரீதியிலே அதாவது நாங்கள் இதை தீவிரமாயினது எப்பொழுது என்றால் நான் சொன்னவாறு அந்த கடிதமும் நிப்பாட்டி ஹர்த்தால் செய்ததுக்கு பிற்பாடு அவர்கள் அங்கே இருந்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அரசாங்கம் செய்த அந்த பிரச்சனையை விட்டு அங்கே இருக்கின்ற ஒரு நபரை காட்டிக்கொண்டு அவர் செய்தார், இவர் செய்வதற்கு அரசாங்கம் என்னத்தை பார்த்து கொண்டிருந்தது? அதைத்தான் நான் திரும்ப நான் மக்களிடம் கேட்கின்றது. இவர்களுக்கு எதிராக வேலையை வர விட மாட்டேன்ற கடிதத்தை சைன் பண்ண வைத்து விட்டார்களே, அதை செய்தவர் யார்? அரசாங்கம். இஸ் ஜஸ்ட் அன் ஆஃபீஸர். டாக்டர் சுகுணன் கையொப்பம் விட்ட அந்த கடிதம், அதை நான் பார்க்கின்ற அரசாங்கத்தின் கடிதமாக. இஸ் an MS, not the Dr. Sugunan. I don't care. MS. Who's MS? Health Ministry அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட MS. They are not taking action. அவங்க சம்பந்தமாக ஆக்ஷன் எடுக்கவில்லை. அப்படி என்றால் அவருக்கு சொன்னார்களோ தெரியாது, எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சைக்கிள் படி தானே செய்தீங்க, நீங்கள் அதை படி அனுப்புங்க என்று சொன்னார்களோ தெரியாது. அதற்கு பிற்பாடு நாங்கள் இதை பெரிதாக சண்டைபிடிக்க இல்லை. நாங்கள் நினைத்தோம் அடுத்தடுத்த தினங்களில் மற்ற எல்லா வைத்தியசாலைகளுக்கும் சர்க்குலர் அடிப்படையில் ஆடை அணியாத யாருமே வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி விடுவார்களோ என்ற அளவுக்கு அந்த பயம் வந்தது. என்றால் MS சைன் பண்ணி விட்டார் என்றால் ஒரு ஹாஸ்பிட்டல் மற்ற ஹாஸ்பிட்டல் சைன் பண்ண தொடங்கினார் என்றால் நாங்கள் பல பேருடன் பேசிய பொழுது எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கும் சில ப்ரெஷர்ஸ் இந்த சர்க்குலரை காட்டு. ஏன்னா அவர்கள் எல்லாரும் உஷாராகி விட்டார்கள். காட்புணர்ச்சி இருந்தவர்கள் வடக்கு வைத்தியசாலையில் MSக்கு சைன் பண்ணா நம்மளுக்கு சொல்லுவோமே, அப்படி ஒரு வேகம் வந்து விட்டது. அப்பொழுது நாங்கள் பேச வைக்கிறதுக்கு பிறகுதான் அரசாங்கம் இது தங்களுடைய பொறுப்பு என்பது இப்பதும் கூட என்னத்துக்கு கமிட்டி, யூனிஃபார்ம் கமிட்டியா முடிவெடுக்கணும், ஒன்று சொல்லணும், சர்க்கிள் இருக்கிறாப்புல இருக்கட்டும், இவர்கள் வரலாம் என்று ஒரு சர்க்குலர் அனுப்பணும். நாங்கள் சம்பந்தம் ஃபைனல் டிசிஷன் எடுப்போம். அது வர மட்டுக்கும் எங்கெங்கே இந்த அடிப்படையில் யூனிஃபார்ம் போட்டவர்கள் அது சுகாதார விதிமுறைக்கு அமைவாக அதை மாற்றிக்கொண்டு போட ஒரு தற்காலிகம் அனுமதி கொடுங்கன்னு எழுதி போட்டு அவங்க கமிட்டியை போடணும். சும்மா இருக்கிறார், தேவை என்றால் பாவிக்கலாம். ஆகவே என்னை பொறுத்த வரையில் இப்படி பேரவை இருக்க போய்தான் எங்களுக்குள் இந்த தலைமத்துவங்களுக்குள் நம்முடைய உறவு பாதிக்கக்கூடாது என்பதற்காக அடக்கி வாசிச்சாலும் வாசிச்சிருப்பார். அப்படி நான் பார்க்கின்றேன். ஐ எம் லுக்கிங் அட் வெரி பாசிட்டிவ். ஆனால் பேரவைக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. மக்கள் ஒன்று தெளிவாக சொல்லிக் கொள்ளுங்கள், பேரவைக்கு 4 கொள்கை வச்சு நாங்கள் செய்கின்றோம். முஸ்லிம்களுக்கு வர பிரச்சனை பேரவை ஊடாக நாங்கள் தீர்க்க முடியாது. அது அரசாங்கம் செய்ய வேண்டியது அரசாங்கம் செய்யத்தான் போகணும். எங்களுக்கு பிரச்சனை இருக்கின்ற ஏற்கனவே சரத்து ரீதியாக இருக்கிற பிரச்சனையை முடிந்த அளவு எங்களுக்குள் பேசி தீர்த்துக் கொள்ளும். அதனால் 100க்கு 100 அது நாங்கள் வெல்லுவோம் என்று எந்த உத்தரவாதம் யாருக்கும் நாங்கள் கொடுக்கவில்லை. எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ரைட், முஸ்லிம்களோ தமிழர்களோ மலைய தமிழர்களோ இந்த மேட்டரில் பேரவையில் அஜெண்டால் போடக்கூடாது, எங்களோட அரசியல் நாங்கள் செய்கிறோம் சொல்ற உரிமையோடு தான் உருவாக்கி இருக்கின்றோம். அதை நான் திட்ட தெளிவாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற மனோ கணேசன் தலைவர்களை வைத்து சொல்கின்றேன். அதை அவர் ஏற்றுக்கொள்வார் நம்புகிறேன். இந்த அளவில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை விவகாரத்திலே 2 சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய 2 முக்கியமான தலைவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். பலவிதமான கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் சுதந்திரத்துக்கு பின்னால் ஒடுக்கப்பட்டு வரக்கூடிய 2 சமூகங்கள் தமிழ் முஸ்லிம் சமூகங்கள். எனவே
தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர்கள் முஸ்லிம்களை நாட வேண்டும், முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அவர்கள் தமிழர்களை நாட வேண்டிய இரண்டு பிரதான சமூகங்கள் சமூக வலைத்தளங்களிலே இப்படி வெறுப்புணர்வோடு நடப்பது ரொம்பவே கவலையான விடயம். எதிர்வரக்கூடிய காலங்களிலே அதாவது இந்த பிரச்சனையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இரண்டு சமூகங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக வேண்டிதான் இன்றைய நாளில் நாங்கள் இரண்டு சமூகங்களையும் பிரித்துப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களை அழைத்து வந்திருந்தோம். இருவரும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எதிர்வரக்கூடிய காலங்களிலே அரசாங்கமும் இது குறித்த அவதானத்தை செலுத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில்களை வழங்கிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கௌரவ பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கௌரவ தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் மனோ கணேசன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி இருவருக்கும். நன்றி. நன்றி. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.